ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏன்னு போடுறேன். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம சோர்ஸ் என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆர்எஸ் சர்மா. ஸோ ஆர்எஸ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு என்சிஆர்டி. ஆர்எஸ் சர்மா வந்து ஓல்டு என்சிஆர்டி. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் புக். அது கூட நம்ம டிஎன் புக் ப்ளஸ் நம்ம நியூ என்சிஆர்டின்னு நான் சொன்னேன். நியூ என்சிஆர்டி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஏன்ஷியன்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது நியூ என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, புத்திசம் ஜெயினிசம் வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட்டில் வந்து ஆர்எஸ் சர்மா டிஎன் கம்பைன் பண்ணி படித்தோம். பட் நியூ என்சிஆர்டிலேருந்து வரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டர் வேதிக் ஏஜ், அப்புறமா வரும் ஜெயினிசம் புத்திசம் மட்டும்தான் நம்ம எடுத்திருந்தோம். ஜெயினிசம் அண்ட் புத்திசம் மட்டும்தான் நம்ம எடுத்திருந்தோம். இதுக்கப்புறமா வர சாப்டர் ஏன்ஷியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மௌரியன் எம்பையர், இதுக்கப்புறமா ஃபாரின் இன்வேஷன் எல்லாம் ஆச்சுல, குப்தா எம்பையர், ஹர்ஷவர்தனா, அதெல்லாம் வந்து நம்ம நியூ என்சிஆர்டிலேருந்து கவர் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நியூ என்சிஆர்டியில் இது எல்லாமே வந்து ஒரே சாப்டரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரே சாப்டரில் கொடுத்ததால நான் வந்து என்ன பிளான் பண்ணி நம்ம கிளாஸஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆர்எஸ் சர்மாவும் டிஎன் புக்கும் கம்பைன் பண்ணி கிளாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த என்சிஆர்டியில் இருக்கிற அந்த ஃபுல் சாப்டர் இருக்குல்ல, அதை ஒரு சாப்டரில் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை லாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாப்டர் தான் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ ஏன்ஷியன்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஏன்ஷியன்ட் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போது நியூ என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக போய் பாருங்கள். ஏன்னா நான் அதில் வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி நியூ என்சிஆர்டியில் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால் சும்மா டைம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நேற்று சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சுல சண்டே அன்னைக்கு. ஸோ அதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்ட்ரியில் நம்ம டீப்பாக போகக்கூடாது. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கொஷின்ஸ் சால்வ் ஆனாலே ஹிஸ்ட்ரியில் போதும் மேக்ஸிமம். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். ஓகேவா? ஸோ மற்ற சப்ஜெக்ட்லேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில் ஜாஸ்தி டைம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அடிஷ்னலாகவே வந்து கிளாஸஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இது கூட ஆர்ட் அண்ட் கல்ச்சரெல்லாம் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஹிஸ்ட்ரியில் ஜாஸ்தி டீப் போகிறது வேணால் நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்துருந்தீங்கன்னா ஜாஸ்தி டீப் போங்க. மற்ற சிலபஸ் எல்லாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்து ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. யூபிஎஸ்சி பிரகாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ட்டு. அதேமாதிரி இந்த ஜியோகிராஃபி, பொலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் வாய்ப்பு. ஏன்னா இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் என்னோடய இப்போ நேற்று அப்லோட் பண்ணல 2024 கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ஜியோகிராஃபின்னுட்டு அதில் போய் பாருங்கள். ஜியோகிராஃபியில் நான் உங்களுக்கு ஃபுல் டெப்த்தாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் கொஷின் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 கொஷின்ஸ் நம்ம கிளாஸஸ்லேருந்து வந்திருக்கு, நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் வைங்க. ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. நான் வந்து எவ்வளோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கனோ அவ்வளோ மட்டும் பாருங்கள். மற்றபடிக்கு நான் வந்து அடிஷ்னலாக இந்த என்ன சொல்கிறது, உபேந்தர் சிங் புக் இருக்குல்ல, ஸோ அவங்க எழுதுனாங்கல்ல ஹிஸ்ட்ரி புக், அதில் இருக்கிற அடிஷ்னல் பாயிண்ட்டுமே வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஈஸியாக வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணுறனோ அவ்வளோ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிஎஃப்மே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கிளாஸோட பிடிஎஃப். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் வந்து இப்போதைக்கு பண்ண போகாதீங்க. ஏன்னா யூபிஎஸ்சி 2025 வந்து நம்ம அட்டன் பண்ணோன்னா இப்போ நோட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை. ரெடிமேட் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த நோட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் நோட்ஸ் பண்ண போகாதீங்க. நோட்ஸ் பண்ணிங்கன்னா 2026-27 தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் டேபிள் எல்லாம் போடணும். ஏன்னா இப்போ 2025 நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி பொலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டுருக்கு நம்ம சேனலில். நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இல்லை பொலிட்டி. ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்து ரிவைவ் பண்ணணும். ஸோ அதனால் நோட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. சீக்கிரம் நான் வந்து என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் பேரே வந்து பாருங்கள் 600 BCலேருந்து 600 CE வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 600 பிசியிலிருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், இது ஒரு 600 இயர்ஸ், இது ஒரு 600 இயர்ஸ், கிட்டத்தட்ட 1200 இயர்ஸோட ஹிஸ்ட்ரியை ஒரே சாப்டரில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதை லாஸ்ட்டாக பண்ண வைக்கலாம், ஏன்ஷியன்ட் முடிஞ்ச பிறகு பண்ண வைக்கலான்ட்டு வந்து இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இம்பார்ட்டண்ட் தான், நீங்கள் வந்து இதை படிக்கணும் நீங்கள், ஓகேவா, ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து நான் கிளாஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். பட் நம்ம ஜஸ்ட்டு சும்மா படிக்க வேண்டியது, டீட்டெயிலாக வந்து நம்ம டிஎன் புக்கு ப்ளஸ் ஆர்எஸ் சர்மாலே வந்து நம்ம டீட்டெயிலாக ரொம்ப படிச்சிட்டோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த 600 பிசியிலிருந்து 600 பிசியா, அப்போ இதுக்குள்ளே இந்த சாப்டருக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, குரோனாலஜியை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். குரோனாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குரோனாலஜி. அந்த குரோனாலஜியை வந்து நம்ம எப்போ மிஸ் பண்ணுறோமோ ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. டைரெக்ட் கொஷின் வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம், இந்த குரோனாலஜி பேஸ்டு கொஷின் வந்துச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ வாங்க நம்ம வந்து குரோனாலஜியை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நியூ ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே டைம் லைன் வரைஞ்சிக்கிறது, டைம் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே 0 போட்டுக்கலாம், இது 0. ஸோ இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். இந்த 0க்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னு சொல்லுவோம், அப்படின்னா காமன் எரா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சி காமன் எரா. 0க்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசின்னு சொல்லுவோம், அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஇ பிசி தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. மற்றபடி வந்து ஒரு சில புக்கில் வந்து நீங்கள் இந்த ஏடியெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம், பழைய புக் ஆர்எஸ் சர்மா, ஸோ இந்த மாதிரி புக்கிலலாம் கூட நீங்கள் இந்த ஏடியெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சேம் தான். பட் ஜஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சிஇ பிசி வந்து யூஸ் பண்ணாங்க எல்லா புக்லையுமே, ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம், ஸ்டோன் ஏஜ். ஸோ இப்போ இதோட டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா வேறு புக்கில் வேறு கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஏஜ். ஸோ எக்ஸாக்ட் டைம் பீரியட் வந்து ஞாபகம் வச்சுக்காதீங்க, கேட்குறது இல்லை யூபிஎஸ்சி, எக்ஸாக்ட் டைம் பீரியட் வந்து சொல்லுங்கன்னுட்டு. ஸோ ஜஸ்ட் அப்படி நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா என்சிஆர்டியில், நியூ என்சிஆர்டியில் இருக்கிற டைம் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம கிளாஸ்லையுமே வந்து நான் நியூ என்சிஆர்டியோட டைம் லைன் தான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐவிசி பார்த்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இதோட டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதுவும் லைட்டாக ஒரு 100-200 இயர்ஸ் வந்து வேறு புக்கில் மாறும். இதையும் நீங்கள் வந்து நியூ என்சிஆர்டியோட டைம் லைனை வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம இதோட மெச்சூர் டைம் பீரியட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2600 பிசி வரைக்கும் மெச்சூர் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 1900 பிசியில் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்தோம். ஒரு சில புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 1600 பிசியில் வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கப்புறமா அர்லி வேதிக் ஏஜ் பார்த்தோம். அர்லி வேதிக் ஏஜ் பார்த்தோம். ஸோ அர்லி வேதிக் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் வேதிக் ஏஜ். ஸோ லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து கிட்டத்தட்ட எப்போ பார்த்திங்கன்னா 1000லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 இல்லைனா 600 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது லேட்டர் வேதிக் ஏஜ், நான் வந்து எல்வின்னு போடுறேன், ஓகேவா. லேட்டர் வேதிக் ஏஜ்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 600 பிசி, 600 இல்லைனா 500 பிசியில் வந்து பார்த்திங்கன்னா மகாஜனபதாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். இது கண்டெம்ப்ரரியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயினிசம், புத்திசம், அஜீவிகா. ஸோ இது கண்டெம்ப்ரரியாக நம்ம பார்த்தோம். இது எவ்வளோ 600 பிசி. அப்போ நியூ என்சிஆர்டியில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 600 பிசிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூ என்சிஆர்டியில் வந்து இதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல்ரெடி பின்னாடி சாப்டரில் கவர் பண்ணிட்டோம். இந்த வேதிக் ஏஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ என்சிஆர்டியில் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கிறது. வேதிக் ஏஜ் நியூ என்சிஆர்டியில் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பதில் 6th நியூ என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த 6th நியூ என்சிஆர்டியில் என்ன கொடுத்தாங்களோ அது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆகிட்டு இருக்காது, ஓகேவா. ஸோ நீங்கள் அந்த டென்ஷன் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போது இந்த 600 பிசின்னு கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஹேங் ஆகிடுச்சு போல் இருக்குது.
ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ 600 பிசின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ 600 பிசினா வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க இவங்க? இந்த மகாஜனபதாஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இதில் புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகாவும் வரும்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகாவை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வர நெக்ஸ்ட் சாப்டர் திங்கர்ஸ் பிலீவர்ஸ் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி புத்திசம், ஜெயினிசம் பண்ணால அப்போயே கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 8 hour வரைக்கும் நான் அந்த கிளாஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த நியூ என்சிஆர்டியில் மகாஜனபதாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் எஸ்டின்னு போடுறேன், ஞாபகம் வச்சுங்க. மகாஜனபதாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ரைஸ் ஆஃப் மகதா பார்த்தோம். மகதாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க வருவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வேஷன் நடக்கும்னு பார்த்தோம். இதுக்கப்புறமா ஃபாரின் இன்வேஷன் நான் F1 போடுறேன். ஃபாரின் இன்வேஷனில் வந்து பர்ஷியன், அப்புறமா க்ரீக்ஸ் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து மௌரியன் எம்பையர் பவருக்கு வருவாங்க. மௌரியன் எம்பையர். ஸோ மௌரியன் எம்பையருமே வந்து கிட்டத்தட்ட 185 பிசியில் வந்து டிக்ளைன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற இந்த பீரியட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வேஷன் பீரியட், திருப்பி நார்த் வெஸ்ட்லேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோ க்ரீக் வருவாங்க. ஐஜின்னு போடுறேன், இண்டோ க்ரீக். அப்புறமா வந்து சிந்தியன்ஸ் இல்லைனா ஷாக்காஸ், பார்த்தியன்ஸ் இல்லைனா பஹல்வாஸ், அப்புறமா குஷான்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த 400 years ஃபாரின் இன்வேஷன் பீரியடாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 டைம் பீரியடில் வந்து குப்தாஸ் வருவாங்க. 320 டைம் பீரியடில் குப்தாஸ் வருவாங்க. ஸோ இந்த குப்தாஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550 வந்து டிக்ளைன் ஆகிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 550 வந்து டிக்ளைன் ஆகிடுவாங்க. ஸோ இல்லை இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 550 to கிட்டத்தட்ட வந்து 750 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷவர்தனா பீரியடுன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன ராஜாங்கள்லாம் வருவாங்க. மெயினாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷா வருவாங்க. ஸோ 600க்குள்ளே இவ்வளோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வர்றது 600. ஸோ இந்த நியூ என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகாஜனபதாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரின் மௌரியன் எம்பையர் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரின் இன்வேஷனில் லைட்டாக இந்த ஷாகாஸ், குஷான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. குப்தாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஹர்ஷா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க ஒரே சாப்டரில் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. 12th படிக்கிற பசங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஆர்டர் வைஸாக கொடுக்கல. ஸோ அதனால் இந்த சாப்டர் வந்து நம்ம டிஎன் புக் ஆர்எஸ் சர்மா படிக்காமல் யாருன்னா புதுசாக இந்த யூபிஎஸ்சிக்கு நியூவாக வரவங்க படிச்சுட்டாங்கன்னா சத்தியமாக எதுவுமே அவங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த நியூ என்சிஆர்டிலுமே டைம் லைன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நியூ என்சிஆர்டிலுமே வந்து இது ஃபஸ்ட்டு சாப்டரில் கொடுத்த டைம் பீரியட், அதான் இந்த ஸ்டோன் ஏஜ் டைம் பீரியட் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டோன் ஏஜ் டைம் பீரியட் நியோலித்திக் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சால்கோலித்திக் டைம் பீரியடு, ஹரப்பா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க மெச்சூர்து. ஸோ இந்த ஒரு டைம் லைனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஆர்எஸ் சர்மாவும் வேணாம், நம்ம டிஎன் புக்கும் வேணாம். இந்த நியூ என்சிஆர்டி டைம் லைனை வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து 1000 BC வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐரன் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சு, மெகாலித்திக் ஸ்டார்ட் ஆச்சு. 600 BCயில் அர்லி ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 600 BCயிலிருந்து இந்த நியூ என்சிஆர்டியில் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியாது. என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, சால்கோலித்திக் ஏஜ், ஹரப்பன் ஏஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி என்னோடய கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியராக புரிய வரும். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் டேட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட். ஓகேவா? இது வந்து வைடு வேரியேஷன்ஸ் இருக்குது. என்சிஆர்டியே வந்து அதை ஒத்துக்குது. இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இல்லைன்னுட்டு. ஸோ இந்த டேட்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் பிஹெச்டி பண்ணணும்னு நினைப்பாங்க, பர்த்டே கூட கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க, புத்தாவோட பர்த்டே பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் நீங்கள் போகாதீங்க. சிம்பிளாக என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட்டு படிச்சுட்டு மூவ் ஆன் ஆகிட்டே போங்க. வேறு சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். மல்டிபிள் ரிவிஷன், மல்டிபிள் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ், இதால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாமை குவாலிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும். நிறைய பேர் வந்து நீங்கள் இவ்வளோ லென்த்தாக கிளாஸ் போடுறீங்கன்ட்டெல்லாம் கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் உண்மை அதுதான். நீங்கள் அந்த ஜியோகிராஃபி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் நான் எதுக்கு அவ்வளோ பொறுமையாக எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஸோ 600 BCலேருந்து 500 BCக்குள்ளே இந்த 100 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் டைம் டேபிள். 600 BC இது வந்து பிசியிலேருந்து கிட்டத்தட்ட 600 C இங்கே வரைக்கும் இந்த சாப்டரில் கொடுத்துருக்குறது. ஸோ இவ்வளோவுமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா?
இவ்வளோவுமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. எதுவுமே வந்து ஃபுல் டெப்த்தாக இல்லை. நீங்கள் நிறைய பேர் வந்து அப்போது யோசிப்பீங்க 1200 இயர்ஸோட ஹிஸ்ட்ரினா ரொம்ப டெப்த்தாக ரொம்ப பல்காக இருக்குமானிட்டு. ரொம்ப பல்காலாம் இல்லை, சிம்பிளாக இருக்குது. நம்ம படிக்கிற விதத்தில் சிம்பிளாக படித்தோன்னா நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த 600 பிசி மகாஜனபதாஸ் டைம் பீரியடில் என்ன சொல்ல வராங்க, பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சாம்மா. ஞாபகம் வச்சுங்க, இது கொஷன் வரும். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கொஷன் இந்த மாதிரி எதனா ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்டாங்கன்னா அப்போ யோசிப்பாங்க என்னடான்னுட்டு. ஸோ பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது அந்த இப்போ வாட்டர் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த விளைச்சலை வச்சுருப்பாங்க பேடி, ஓகேவா. அது லைட்டாக க்ரோ ஆனோடனே அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி நார்மல் இடத்துக்கு மாற்றிடுவாங்க. ஸோ அதை டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியலன்னா யூடியூப்பில் ஒரு வாட்டி போடுங்கள், உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணுறாங்கன்னுட்டு, ஓகேவா. இதுதான் வந்து செகண்ட் அர்பனைசேஷன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அர்பனைசேஷன்னு சொல்லியிருக்காங்களே. ஃபஸ்ட்டு அர்பனைசேஷனாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன். நம்ம பார்த்தோம்ல, இது வந்து அர்பன் சிவிலைசேஷன். இது கண்டெம்ப்ரரி வந்து மெசோபொட்டாமியா, ஈஜிப்டியன் சிவிலைசேஷன், இங்கே சைனா சிவிலைசேஷன், இவ்வளோ சிவிலைசேஷன் இருந்தாலும் நம்ம அர்பன் சிவிலைசேஷன் சொல்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது டிக்ளைன் ஆன பிறகு செகண்ட் அர்பனைசேஷன் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மகாஜனபதாஸ் டைம் பீரியடில் தான் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்கன்னா இந்த கங்கா வேலி, இந்த கங்கா பிளெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகாஜனபதாஸுமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பஞ்ச் மார்க் காயினுமே வந்து கொடுத்தாங்க இந்த டைம் பீரியட்லன்னுட்டு. ஸோ 600 பிசிலேருந்து 500 பிசி வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, மகாஜனபதாஸ் உருவானாங்க, பஞ்ச் மார்க் காயின் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி 600 to 500 பிசி என்னென்ன ஆச்சு, நெக்ஸ்ட்டு 500 to 400 பிசி என்னென்ன ஆச்சுன்னுட்டு இந்த டைம் லைனை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி இந்த டைம் லைன்லேருந்து 2-3 கொஷின் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் எந்தெந்த கொஷின் இந்த டைம் லைன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னுட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 600லேருந்து 500 பிசிக்குள்ளே என்ன ஆச்சுன்னுட்டு இந்த என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 600 பிசி to 600 சிஇ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹரப்பன் பீரியட் டிக்ளைன் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட தியரியை கொடுத்துருப்பாங்க. ட்ராட் வந்துச்சு, ஆரியன்ஸ் வந்து அழிச்சிட்டாங்க, ஃபாரின் இன்வேஷன் நடந்துச்சு. ஸோ மல்டிபிள் தியரி இருக்குது. பட் எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்புறமா. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த 200-300 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியாது, ஓகே. ஹவு திங்ஸ் சேஞ்சுடுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுமே வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம வந்து இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அர்லி வேதிக் ஏஜ் டெவலப் ஆச்சு, லேட்டர் வேதிக் டெவலப் ஆச்சு, மகாஜனபதாஸ் டெவலப் ஆச்சுன்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம கொஷன் மார்க்காகவே இன்னும் இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், திருப்பி இந்த நியூ என்சிஆர்டிலையுமே வந்து என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிப்பீங்க அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனா 600 பிசிலேருந்து 500 பிசி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் தானே நீங்கள் சொன்னீங்க, டக்குன்னு எதுக்கு அசோகாவுக்கு போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிட்டு இருந்தில்ல ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வந்தாங்கல்ல, ஸோ இந்த வேரன் ஹேஸ்டிங் அந்த டைம் பீரியடில், ஸோ அவங்களே இந்த 70s 80s இந்த டைம் பீரியட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் ஜனங்க, லோக்கல் பண்டித், லோக்கல் அந்த டைமில் நான் ஏன் பண்டித்துன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து எஜுகேட்டட் வந்து பார்த்திங்கன்னா பிராமன்ஸ் தான் இருந்தது ஜாஸ்தி, ஓகேவா. ஸோ அந்த பிராமன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிடிச்சின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க மூலமாக இப்போ எதனா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு எழுதிச்சா அந்த பிராமன்ஸை கூப்பிட்டு நீங்கள் இதை படித்து எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்கள வச்சு ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் டைம் பீரியடுமே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1784 டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லியம் ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறேன் பேர், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கரெக்ட் ராங்காக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலை வந்து ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1784. ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அசோகாது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய இடத்துல இருந்துச்சு. அசோகாது இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் டிஎன் புக்கும் ஆர்எஸ் சர்மாவில் அசோகா பற்றி படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க யார் அசோகான்னுட்டு. ஓகேவா? ஸோ அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இவங்களுக்கு நிறைய இடத்துல கிடச்சிச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் பிரின்ஸப்ன்றவங்க இந்த பிரிட்டிஷர்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இதை டிசிஃபர் பண்ணுற முயற்சியில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய அவங்க டீம்மேட்ஸ் கூட, அந்த டீமில் ஹிந்து டீம்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. ஹிந்துன்னு சொல்கிறது வேணால் இந்தியன், ஓகேவா, இந்தியன் டீம்மேட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை டிசிஃபர் பண்ணுறதுல இருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து ஜேம்ஸ் பிரின்ஸப் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோகாவோட டெக்ஸ்ட் அந்த என்ன எழுதியிருக்காங்கன்றதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அசோகா அவங்க பேர் எழுதிருக்க மாட்டாங்க, பியதசி தேவநம்பியான் தான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொன்னேன். ஸோ கடைசியில் வந்து அசோகா தான் வந்து தேவநம்பியா பியதசின்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் ரைட்டிங்ஸ் என்கிரேவ்ட் ஆன் ஏ ஹார்டு சர்ஃபேஸ் சச் as ஸ்டோன், மெட்டல், பாட்ரி. ஸோ எது வேணா இருக்கலாம். ஒரு ஹார்டு சர்ஃபேஸில், ஒரு கட்டியாக இருக்கிற சர்ஃபேஸில் இல்லைன்னா அதை இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ காமனாக இதில் வந்து ராஜாவோட அச்சீவ்மெண்ட் என்ன, ராஜா வந்து எதனா பெரிய விஷயம் பண்ணாங்களா, டொனேஷன் பண்ணாங்களா, ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரைட்டிங் ஸ்டைலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த டைம் பீரியடில் எழுதுனதுன்னுட்டு. ஏன்னா ரைட்டிங் ஸ்டைலுமே வந்து பார்த்திங்கன்னா போக மாறிட்டே இருக்கும். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இந்த விஷயத்தில். நம்ம அவ்வளோ டீட்டெயிலாலாம் வந்து போகிறது வேணாம். ஸோ இதில் சொல்கிறாங்க பாருங்கள், இன் 250 BC த லெட்டர் ஏ வாஸ் ரிட்டன் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிட்டு இருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட 500 BCயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இல்லை ரைட்டிங்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது எந்த இயர் கிட்டத்தட்ட எழுதப்பட்டதுன்னு கூட வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அந்த டைம் பீரியடில் வந்து அவங்க வேலையில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. த அர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் பிராக்ரித். ஸோ அசோகாது பிராக்ரித் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அஜாத் சத்ரு அண்ட் அசோகா நோன் ஃபார் பிராக்ரித். ஸோ இவங்க 2 பேர் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பிராக்ரித் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸில் இருந்துச்சு. லாங்குவேஜ் சச் as பாலி, தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். ஸோ இது கூட கண்டெம்ப்ரரியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ், சான்ஸ்கிரிட், பாலி, ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன் கூட வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஸோ எபிகிராஃபினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எபிகிராஃபினா என்னன்னுட்டு. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷனை படிக்கிறாங்கல்ல, அதை எபிகிராஃபின்னு சொல்கிறது. எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம எபிகிராஃபிக்கல் சோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இதை, இன்ஸ்கிரிப்ஷனை. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டைம் பீரியடில், எந்த டைம் பீரியடில் இந்த இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆன பிறகு இந்த மகாஜனபதாஸ் டெவலப் ஆச்சுல. ஸோ இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறாங்க, செவரல் டெவலப்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட் டியூரிங் எ லாங் ஸ்பேன் ஆஃப் 1500 years. The end of the Harappan civilization. This was also period during the ரிக்வேதா. ஸோ இந்த டைம் பீரியடில் ரிக்வேதா பீரியடும் இருந்துச்சு. ரிக்வேதா பீரியட்னா என்ன, அர்லி வேதிக் பீரியட். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல, அர்லி வேதிக் முழுக்க நம்ம ரிக்வேதா வச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னல. ஸோ இந்த ரிக்வேதா பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. வாஸ் கம்போஸ்ட் பை அ பீப்புள் ஹூ லிவிங் அலாங் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த ஆரியன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த இண்டஸ் அண்ட் அதோட ட்ரிபியூட்டரி சப்த சிந்து ரிவர்னு கூட நான் உங்களுக்கு படிக்க வச்சேன் பாருங்கள். ஸோ அந்த 7 ரிவர்ஸ் பேர், அதோட ஓல்டு ரிவர் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த ரிவர் கிட்ட வாழ்ந்த ஜனங்க இந்த ரிக்வேதாவை எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆன பிறகு இங்கே அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க நார்த் இந்தியாவில் ஃபுல் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. டெக்கன் பிளாட்டூ அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களோட செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மெயினாக வந்து பேஸ்ட்ரல் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னா இந்த ரியரிங், அனிமல் ரியரிங் பாப்புலேஷன் தான் மெயினாக இருந்துச்சு. நியூ மாடல் ஆஃப் டிஸ்போஷல் ஆஃப் டெட் பாடி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னா சவுத்தில் வந்து மெகாலித்திக் பரியல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், சவுத்தில் மெகாலித்திக் பரியல் ஸ்டார்ட் ஆச்சு. சவுத் இந்தியா ஃப்ரம் ஃபஸ்ட்டு மில்லியனம் BCE. ஸோ ஃபஸ்ட்டு மில்லியனம் BCனா கிட்டத்தட்ட 1000, மில்லியனம்னா 1000 நினச்சிங்க, 1000 BCE. ஒரு சில டெக்ஸ்ட் புக்கில், இப்போ நம்ம டிஎன் டெக்ஸ்ட் புக்கிலலாம் வந்து 1500 BCலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மெகாலித்திக் ஏஜ்னு வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ ரிச் ரேஞ்ச் ஆஃப் ஐரன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகாலித்திக் பரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், பேடி கல்டிவேட்டர்ஸ் இன் ஏரியா வேர் plentiful. ஸோ வாட்டர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுருப்பாங்க. ஹியர் சீட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் வென் த சாப்ளிங் ஹாவ் க்ரோன் தே டிரான்ஸ்பிளான்டட் இன் வாட்டர் லாக்டு ஃபீல்ட்ஸ். ஸோ லேட்டராக அது கொஞ்சம் க்ரோ ஆனோடனே அதை எடுத்துன்னு போய் வேறு எங்கன்னா தண்ணி தேங்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை பிளான்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன்ட்டு வந்து கொடுத்துருக்குறது நம்ம நியூ NCERTயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த 6th century BCE அதர் ட்ரெண்ட் ஆஸ் வெல். ஸோ இது கூட வந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கலர் வேறு எடுத்துக்கிறேன், பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அர்லி ஸ்டேட்ஸ் வந்து எமர்ஜென்ஸ் ஆச்சு அப்படின்னா நியூ சின்ன ஸ்டேட்ஸ் ராஜ்யம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பையர்ஸ் அண்ட் கிங்டம்ஸுமே டெவலப் ஆச்சு. அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த டைம் வந்து இவங்க கங்கா யமுனா தோஆப், ஸோ இந்த ஒரு ஃபர்டைல் லேண்ட் இருக்குல்ல, பிளெயின், ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பியர்ட் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த சப்கான்டினென்ட். ஸோ நியூ டவுன்ஸ் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆச்சு. இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆன பிறகு ரிக்வேதா வந்துச்சு. ரிக்வேதாக்கு அப்புறமா சின்ன ஸ்டேட்ஸ், மெகாலித்திக் ஏஜ். ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி இதில் வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் லைனுமே வந்து இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ பிரின்சப் அண்ட் பியதசின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னுட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சப் அண்ட் பியதசின்ட்டு வந்து கொடுத்துருக்குறது. டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எபிகிராஃபி டுக் பிளேஸ் இன் 1830s. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே கொடுத்துடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எபிகிராஃபி டுக் பிளேஸ் இன் 1830s. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க என்னவா இருக்கும், என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த எபிகிராஃபி ரிலேட்டடாக ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 1830s. ஓகேவா? ஜேம்ஸ் பிரின்சப் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை டெசிஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்தவங்க ஜேம்ஸ் பிரின்சப். இவங்க தான் வந்து பிராமி அண்ட் கரோஸ்டி ஸ்கிரிப்டை வந்து டெசிஃபர் பண்ணது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராமி அண்ட் கரோஸ்தி வந்து பார்த்திங்கன்னா பர்ஷியன் இன்வேஷனுக்கு அப்புறமா இன்ட்ரடக்ஷன் ஆகிருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன் புக் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னேன், கரோஸ்தி வந்து பர்ஷியன் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பியதசி தான் வந்து பார்த்திங்கன்னா அசோகா அப்படின்ட்டு வந்து ஜேம்ஸ் பிரின்சப் வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபேமஸ் ரூலர் known as புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ புத்திஸ்ட் டெக்ஸ்ட்லையுமே வந்து அசோகா பற்றி மென்ஷன் இருக்குது அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் அண்ட் இந்தியன் ஸ்காலர் யூஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டெக்ஸ்ட் composed in a variety of language to reconstruct the lineage of a major dynasties. ஸோ லேட்டராக இன்னும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஒரு குரோனாலஜி லீனியேஜை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. எந்த ராஜா, அவங்களோட பசங்க யார் என்னென்ன ஆச்சுன்ட்டு வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியுமே கண்டுபிடிச்சாங்க. எக்கனாமிக் அந்த டைம் பீரியட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கினாங்க, எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து த அர்லியஸ்ட் ஸ்டேட்டுன்ட்டு மகாஜனபதாஸ் பற்றி இவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ மகாஜனபதாஸை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜனபதாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜனபதாஸ்னால் என்ன, ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு மாதிரி சின்ன ஓகேவா, சின்ன செட்டில்மெண்ட் ஜனபதாஸ்னால். ஸோ அந்த சின்ன செட்டில்மெண்ட்ஸ் சண்டை போட்டு அது ஒன்றா மர்ஜ் ஆகி பார்த்திங்கன்னா பெரிய செட்டில்மெண்ட்டாக ஆச்சு. ஸோ அந்த பெரிய செட்டில்மெண்ட்டை மகாஜனபதாஸ், சின்ன செட்டில்மெண்ட்டு ஜனபதாஸ். ஸோ இந்த ஜனபதாஸ் வந்து பார்த்திங்கன்னா மர்ஜாய் மகாஜனபதாஸாக வந்து உருவாச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, 6th century BC வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட்டாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுவுமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து எப்போவுமே ஃபேக்சுவல் டேட்டாவில் தானே நம்ம ரிலையபிளாக இருப்போம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எப்போ புரியும்னா நம்ம கான்செப்சுவலாக டீட்டெயிலாக படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்ட்டு நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சொல்லுறது. ஏன்னா இங்கே வந்து அர்லி ஸ்டேட், சிட்டி,
இங்கே வந்து ஐரன் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. காயினேஜ், பஞ்ச் மார்க் காயின், நான் உங்களுக்கு சொன்னல பஞ்ச் மார்க் காயின், பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆச்சு. இது கூடவே வந்து நியூ செக்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஐடியாஸுமே டெவலப் ஆச்சு. புத்திசம், ஜெயினிசம் டெவலப் ஆச்சு. 16 மகாஜனபதாஸ் டெவலப் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மகாஜனபதாஸில் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ஜி, மகதா, கோஷாலா, குரு, பாஞ்சாலா, காந்தாரா, அவந்தி, ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஜனபதாஸ் மீன்ஸ் த லேண்ட் வேர் ஜனா பீப்புள், கிளான் ஆர் ட்ரைப்ஸ் செட் இட்ஸ் ஃபுட் ஆர் செட்டில்மெண்ட். ஸோ அவங்களோட செட்டில்மெண்ட் இருக்கிறத வந்து நம்ம ஜனபதாஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன் போத் பிராக்ரித் அண்ட் சான்ஸ்கிரித். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஜனபதா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மேப் இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த 16 மகாஜனபதாஸோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதோட லொக்கேஷன் எங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், கேபிட்டல் எங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ரெசண்ட் லொக்கேஷன் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எது நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்போஜா, நார்த் மோஸ்ட்டு. அது ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கா, ஈஸ்ட்டு. சதர்ன் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஷ்மகா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லொக்கேஷன் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இதோட ஒரு பேருமே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ திருப்பி வந்து சொன்ன டைம் ஆகும், பட் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அங்கா மகாஜனபதா, அதோட கேபிட்டல் வந்து சம்பா. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் மல்லா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலா, குரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் எல்லாம் இதில் பேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மகாஜனபதாஸ் எல்லாமே வந்து கிங் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே கிங் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில இடத்துல வந்து ஆலிகார்ச்சிஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆலிகார்ச்சிஸ். ஸோ ஆலிகார்ச்சிஸ்னால் என்ன அப்படின்னா, இது ரெஃபர் டு எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் பீப்புள் எக்ஸசைஸ்டு பை எ குரூப் ஆஃப் மென். ஸோ ஜனங்க ஒரு குரூப்பாக, இப்போ 4-5 தலைவருங்கெல்லாம் சேர்ந்து ரூல் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4-5 தலைவர்கள், 4-5 ராஜாங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணி ஒரு டிசைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலிகார்ச்சிஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோமன் ரிப்பப்ளிக்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்களே அந்த ரோமன் ரிப்பப்ளிக். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, லாஸ்ட் இயர் நாங்கள் ரோமன் ரிப்பப்ளிக் எங்கே படித்தோன்னுட்டு. ஸோ இது வந்து 12th NCERT, இவங்க 11th சொல்கிறாங்க. ஸோ 11th NCERTயில் வந்து பார்த்திங்கன்னா மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் பற்றி இருக்குது, ஹியூமன் எவல்யூஷன் பற்றி இருக்குது, அப்புறமா ரோமன் எம்பையர் பற்றி இருக்குது, ஸோ அங்கே இருக்கிற ஃபியூடலிசம் பற்றி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து இதை கவர் பண்ணல, பட் இதெல்லாம் நம்ம சிலபஸ் ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ண பிறகு அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் வந்து வேர்ல்டை வந்து கிளியராக புரிஞ்சிக்கலாம், வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். அதனால நான் உங்களுக்கு லேட்டராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ்லி கால்டு ராஜாஸ் இந்த ஓலிகார்ச்சிஸில். இதே டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாவீரா, புத்தா இருந்தாங்கல்ல, இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலிகார்ச்சி டைப் கனசங்காஸில் இருந்தால் பார்த்திங்கன்னா மகாவீராவும் புத்தாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த மகாஜனபதாஸ்க்கு எல்லாமே ஒரு கேபிட்டல் சிட்டி இருக்கும். அந்த கேபிட்டல் சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா 45 பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அதை சுற்றி செவரு எழுப்புறது, கோட்டை மாதிரி கட்டுறது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னுட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிஸ் அண்ட் பியூரோக்ரேட்ஸை கூட வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிராமன்ஸ் பிகன் கம்போசிங் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் கால்டு தர்ம சூத்ராஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்ம சாஸ்திராஸ் வேறு, இது தர்ம சூத்ராஸ். ஸ்டார்டிங்கில் வந்து நானே படிக்கும்போது இதை ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்கினேன். ஓகேவா? இது தர்ம சூத்ராஸ். ஸோ இப்போ தர்ம சூத்ராஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போக இந்த பிராமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு ரூல்ஸ் பண்ணலாம் சொசைட்டியில் ஜனங்களுக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் மெயினாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனா ராஜா கிட்ட தானே அந்த பவர் இருக்குது. ஸோ ராஜா வந்து ஜனங்களுக்கு என்னென்ன பண்ணணும், ரூல்ஸ் என்னென்னன்ட்டு ஃபஸ்ட்டு ராஜாங்களுக்கு நம்ம எழுதிடலாம் அப்படின்ட்டு ராஜாங்களுக்கான ரூல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தர்ம சூத்ராஸ். ஸோ அல்டிமேட்டாக ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், பட் ராஜாங்களுக்கு ரூல்ஸ் போட்டால் தான் அந்த ராஜாங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணோன்ட்டு வந்து நம்ம இன்டைரக்டாக பண்ணலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக தர்மசாஸ்திரில் என்ன இருந்துச்சு நான்ட்டு வந்து நானும் படிக்கல, சொல்கிறேன். நார்ம்ஸ் ஃபார் ஏ ரூல்ஸ்னால் ரூலர்ஸ்க்கான ஒரு ரூல்ஸ்
வந்து தர்ம சூத்ராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ம சாஸ்திராஸ் வந்து ஜனங்களுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ம சூத்ராஸ் ராஜாங்களுக்காக, தர்ம சாஸ்திராஸ் ஜனங்களுக்காக ரூல்ஸ். ஸோ ரூலருக்கு வந்து இதில் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இப்படி டேக்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி வந்து கல்டிவேட்டர்ஸ் கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஜாஸ்தி டீட்டெயிலாக வந்து நம்ம போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மெயினாக வந்து பக்கத்து ராஜ்யத்தில் வந்து ரைடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ரைட்னா என்ன, பைக் எடுத்துகிட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அட்டாக் பண்ணிடுது. ரைட்னா போயிட்டு பக்கத்து ராஜ்யத்தில், இப்போ ஒரு மகாஜனபதாஸ் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மகதாக்கும் அவந்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அங்கே அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ், அங்கே இருக்கிற காசு எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க, எடுத்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாண்டிங் ஆர்மிஸ் அண்ட் மெயின்டைன் ரெகுலர் பியூரோக்ரேட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஆர்மிஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சிலர் வந்து மிலிஷியாவை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மிலிஷியானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஆர்மி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பட் சண்டைன்னு வந்தால் அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற ஊர் ஜனங்கிட்ட வந்து எல்லோரும் வாங்குவாங்க, என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஊர் ஜனங்கள்லாம் வந்து கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கூட வந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல, இப்போ எதனா ஒரு இன்சிடென்ட் ஆனால் ஊர் ஜனங்கள்லாம் வந்து அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க பாருங்கள் சண்டைக்கு, குடு குடு குடுன்ட்டு. அங்கே போயிட்டு கேட்பாங்க என்னப்பா ஆச்சுன்னு கேட்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது எக்ஸாக்ட் ரீசன் என்ன ஆச்சுன்ட்டு. பட் எல்லோரும் போகிறாங்களா, அவங்க கூட வந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல மூவிஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி மிலிஷியா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கேம் கூட நம்ம விளையாடி இருக்கோம், மினி மிலிஷியானிட்டு. நீங்கள் விளையாடி இருக்கீங்களான்னு தெரியல, பட் நான் விளையாடி இருக்கேன் இந்த 10th டைம் பீரியட்லலாம். ஸோ இந்த டைம் லைனில் வந்து நம்ம இப்போ 600லேருந்து 500 BC வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி பேடி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆச்சு, அர்பனைசேஷன் ஆச்சு, மகாஜனபதாஸ், பஞ்ச்மார்க் காயின்ட்டு. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 500லேருந்து 400 BC என்னன்னு பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொஞ்சம் ஒரு 3-4 பேஜுக்கு அப்புறமா திருப்பி இந்த 600லேருந்து 500 BC பற்றி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 500லேருந்து 400 BCயில் வந்து பார்த்திங்கன்னா மகதா வந்து ஒரு பவர்ஃபுல் இதுவாக மகாஜனபதாஸாக ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரியங்கா, சிஷுநாகா, நந்தாலாம் வந்தாங்க. ஓகேவா, லேட்டராக வந்து மௌரியன்ஸ் வருவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் அமௌங் த மகதா 16 மகாஜனபதாஸ்லேயே மகதா தான் பவர்ஃபுல்லாக வர்றது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ப்ரெசன்ட் டே வந்து பீகார். இதுக்கான ரீசன் என்ன, ஓகேவா, பவர்ஃபுல்லானதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். இப்போ நல்லா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே சேர்ற ஆர்மியில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர் ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் சேலரி கொடுக்கலாம். ஸோ ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் ஆகும், ஜாஸ்தி ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் சேருவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டான எக்கனாமியுமே வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆச்சு அங்கே. நெக்ஸ்ட் வந்து ஐரன் மைன்ஸ். ஸோ அந்த ப்ரெசண்ட்டு இந்த ஜார்க்கண்ட் ப்ரெசண்ட்டே நம்ம பார்க்குறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் தான் இருந்துச்சு. லேட்டராக தான் வந்து பிரித்து எடுத்தாங்க ஜார்க்கண்ட்டாக. ஓகேவா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக, ஆட்சி பண்ணுறதுக்காக செப்பரேட் பண்ணது பீகார்லேருந்து ஜார்க்கண்டை. ஸோ இந்த இடத்துல வந்து ஐரன் ஜாஸ்தி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஐரன் ஜாஸ்தி கிடைச்சா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் விவசாயத்தில் வந்து வுட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஐரன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐரன் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஏர் ஓட்டும் போது மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஏர் ஓட்டலாம். இது ஒரு பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸு. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹார்வெஸ்டிங் டைம் பீரியட், ஸோ விளைச்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை கட் பண்ணணும், அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன், காப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஐரன் வந்து ஷார்ப் பண்ணி இந்த என்ன சொல்கிறது, அது ஹார்வெஸ்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அருவா மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க, ஈஸியாகும். ஸோ கட்டிங் ப்ராசஸ் ஈஸியாச்சு, ப்ளஸ் வெப்பன்ஸ் பண்ணலாம். இப்போ ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்போனண்ட் வந்து ஒரு மிலிஷியா கேங் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஊர் மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கட்டை தூக்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய கத்தி எடுத்துனுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. இல்லை சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா தோக்கிறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கட்டை, ஐரன் எது பெனிஃபிட் நீங்கள் சொல்லுங்கள், ஐரன். ஸோ இங்கே ஐரன் டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட். ஸோ இவங்க வந்து காட்டு எலிஃபெண்ட்டெல்லாம் கூட இவங்க ஆர்மியில் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம RS Sharma ஹிஸ்ட்ரி படிக்க வச்சால அதில் உங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி அலெக்சாண்டர் இன்வேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த அம்பின்ற ராஜா ஒத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த போரஸ்ன்ற ராஜா வந்து ஃபைட் கொடுப்பாங்க, டஃப் ஃபைட்டுன்னு சொன்னால. ஸோ அந்த போரஸ்மே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டை வச்சு சண்டை போடுவாங்க. அலெக்சாண்டர் வந்து அப்போயே கொஞ்சம் மிரண்டுட்டு இருப்பாங்க, என்னடா இது எலிஃபெண்ட்டு. ஸோ இப்போ அந்த குதிரை வருதுன்னா எலிஃபெண்ட்டு பயம் இருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நந்தா மேலே கூட அவங்க தனநந்தா மேலே கூட சண்டை போடுறது வேணான்ட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்கள்ல. எங்கே போனால் தனநந்தா யானையை விட்டு குதிரையை நெசுக்கிடுவான்ட்டு பயந்துட்டு போயிடுவாங்கள்ல.
ஸோ யானை படைகள் வந்து இவங்க மகதாவில் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க செட்டில்மெண்ட் இருந்தது. ஸோ நேச்சுரலாகவே வந்து ஃபர்டைல் லேண்ட் வந்து இவங்களுக்கு இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரூத்லெஸ் ஆம்பியஸ் கிங்ன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ரூத்லெஸ் இப்போது நிறைய பேர் வந்து இதை பார்க்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஸோ ரூத்லெஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அஜாத் சத்ரு எடுத்துக்கங்க. அஜாத் சத்ரு வந்து எப்படி பவருக்கு வந்தது நம்ம பார்த்தல, அவங்க அப்பா பிம்பிசாராவே வந்து கொண்டுட்டு பவருக்கு வந்தாங்கல்ல அஜாத் சத்ரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்காது. இப்போ எவ்வளோ பேர் வந்து அவங்க ஃபாதரை வந்து ஈஸியாக சாவடிச்சுட்டு அந்த பவருக்கு வரணும்னு நினைப்பாங்க, அவ்வளோ கொடூரமாக. ஸோ அவ்வளோ கொடூரமாக ரூத்லெஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க பவர் வேறு, எமோஷ்னல் வேறு. ஸோ ஃபாதர் வேறு, பவர் வேறு. ஸோ பவர் வேணும்னா ஃபாதரையும் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த டைப்பில் ரூத்லெஸ் கிங்கெல்லாம் இந்த என்ன சொல்கிறது மகதாவில் இருந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜ்கிரஹா வந்து கேபிட்டலாக இருந்துச்சு, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ ராஜ்கிரஹானா வந்து ராஜாவோட வீடு மீனிங், ஞாபகம் வச்சுங்க. ப்ரெசன்டே பீகார் ராஜ்கிரின்னு கூட சொல்லுவாங்க, கேபிட்டலாக இருந்துச்சு. லேட்டராக வந்து பாட்லிபுத்ராக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, கேபிட்டலை ராஜ்கிரஹாலேருந்து பாட்லிபுத்ராக்கு. ஸோ அஜாத் சத்ரு வந்து என்ன பண்ணுவாங்க, பாட்லிபுத்ராவில் வந்து அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அஜாத் சத்ருக்கு அடுத்து லேட்டராக வரவங்க உதயின் ராஜா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட்லிபுத்ராவை கேபிட்டலாக மாற்றுவாங்க. ஸோ இப்போ ஒரு கொஷன் வந்து என்சிஆர்டிலே கேட்டிருக்காங்க, இது வந்து ஒரு நல்ல கொஷன், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃபர்ட் பை அர்லி ரைட்டர்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டே ஹிஸ்டோரியன்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் மகதா? ஸோ என்ன ரீசன் க்ரோத் ஆஃப் மகதாக்கு அர்லி ரைட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் டே என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ ப்ரெசன்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர், எலிஃபண்ட். ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் டே. அர்லியஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா அர்லி ரைட்டர்ஸ் வந்து ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் இருந்துச்சு, என்ன ஃபர்டைல் லேண்ட் இருந்துச்சு, கங்கா யமுனா ட்ரிபியூட்டரிஸ் கிட்ட இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருந்துச்சு, ஐரன் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அர்லி. மிலிட்ரி ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ட்ராங் டிசிப்ளின் ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. லீடர்ஷிப்பில் வந்து ஏபல் அண்ட் ஆம்பியஸ் இல்லை ரூத்லெஸ் ஆம்பியஸ் கிங்ஸ் லைக் அஜாத் சத்ரு, பிம்பிசாரான்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ப்ரெசன்ட் டே வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆச்சு, இப்போ ஃபர்டைல் லேண்ட் இருந்துச்சு, ஓகே. பட் அந்த ஃபர்டைல் லேண்டை யூஸ் பண்ணி இவங்க விவசாயம் எல்லாம் பண்ணாங்க, அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, எக்கனாமிக் பவராக மாறினாங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. இவங்களோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் ரூட்டில் இருந்துச்சு, ஓகேவா. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் ரூட் வேணாம், ட்ரேட் ரூட் வந்து நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து மெயினாக வந்து இவங்க டிப்ளமேட்டிக் மேரேஜஸ் பண்ணாங்கன்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். டிப்ளமேட்டிக் நம்ம பார்த்தோம்ல, பிம்பிசாரா வந்து 3 மேரேஜ் பண்ணாங்கன்னுட்டு, இந்த ஹெலனா, இந்த இன்னும் 2 பேர் பார்த்தோம்ல நம்ம. நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிவ் வார்ஃபேரில் வந்து இவங்க வார் எலிஃபண்ட் யூஸ் பண்ணாங்க, ஃபார்ட்டிஃபைட் கேபிட்டல் அட் பாட்லிபுத்ராவில் யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 வார் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கேட்டபில்லர் மாதிரி பெருசாக இந்த பாகுபலி மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பெரிய கல் தூக்கி போடும்ல. ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அஜாத் சத்ருவெல்லாம். ப்ளஸ் அந்த பல்வால் தேவன் வந்து அவங்களோட அந்த ரதத்தில் வந்து முன்னாடி சுற்றிட்டே இருக்கும் பாருங்கள், வரவங்களெல்லாம் அப்படியே கச்சுன்னுட்டு வெட்டிகிட்டே போவோம்ல. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அஜாத் சத்ருவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் நான் மறந்துட்டேன், ஓகேவா. நம்ம டிஎன் புக்கில் கொடுத்துருக்காங்க, அது பேர் ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வரல எனக்கு, நீங்கள் அந்த பாயிண்ட்டுமே இதில் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து புத்திசம் ஜெயினிசம்க்கெல்லாம் வந்து பேட்ரனேஜ் பண்ணாங்க, ஒரு ஸ்டேபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆச்சு அந்த டைம் பீரியடில். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து இவங்க இரிகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னுட்டு இவ்வளோ பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஷின் என்சிஆர்டிலே கேட்டிருக்கிறது, ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், 500 400லேருந்து மகதா வந்து பவர்ஃபுல் ஆச்சு, பவரை வந்து கன்சாலிடேட் பண்ணிச்சின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 327லேருந்து 325 வரைக்கும் அலெக்சாண்டர் இன்வேஷன் ஆகும். அலெக்சாண்டர் இன்வேஷனுக்கு அப்புறமா 321 BCயில் வந்து சந்திரகுப்த மௌரியா வந்து பவருக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியாக்கு அப்புறமா 272 இல்லைனா 268லேருந்து 231 வரைக்கும் அசோகா வருவாங்க. இப்போ அசோகா டைம் பீரியடே பாருங்கள், கன்ஃபர்மேஷன் இல்லை, 272 தெரில, 268 தெரில. ஸோ என்சிஆர்டிக்கே தெரியல, அதுதான் உண்மை. ஸோ இந்த டைம் பீரியட் வச்சு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
கிட்டத்தட்ட 4th century 27 டைம் பீரியடில் இன்வேஷன் ஆச்சு, இது தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட இன்வேஷன் ஆகி 421 அந்த 421ன்னு சொல்கிற பாருங்கள் 321 டைம் பீரியடில் வந்து சந்திரகுப்தா மௌரியா பவருக்கு வந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலனாலும் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் எக்ஸாமில் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு எம்பையர், இப்போ மகதால பவர்ஃபுல் ராஜாங்க வந்தாங்க, பட் பெரிய எம்பையர்னால் பெருசு. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், கிங்டம்னா என்ன, எம்பையர்னா என்னன்ட்டு. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் நம்ம புக்கில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து என்ன நினச்சிக்கலாம்னா, எம்பையர்னால் வந்து பெரிய லெவலில் பில்ட் ஆனது, கிங்டம்னா ஒரு ஸ்மால் லெவல்லன்ட்டு வந்து நம்ம நினச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ மௌரியன் எம்பையர் வந்து இந்த டைமில் ஆகும். சந்திரகுப்தா வந்து பவருக்கு வருவாங்க. யாராலனா சாணக்கியால் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான் வரைக்கும் வந்து இவங்களோட ஆட்சியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இந்த ரீஜனெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா செலக்கஸ் நிக்கட்டாரால் வந்துச்சு. ஸோ அந்த அலெக்சாண்டரோட கவர்னர் இருக்காங்களே செலக்கஸ் நிக்டர், அவங்களுக்கும் சந்திரகுப்தாவுக்கும் சண்டை ஆகும்ன்ட்டு நம்ம பார்த்தோம். அந்த சண்டையில் வந்து செலக்கஸ் நிக்டர் தோற்றுடுவாங்க. தோற்றுறதால வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தாவுக்கு வந்து கொஞ்சம் ஆப்கானிஸ்தானோட அந்த ரீஜனெல்லாம் கொடுத்துருவாங்க. சந்திரகுப்தாவுமே வந்து பார்த்திங்கன்னா 500 வார் எலிஃபெண்ட்டு கிஃப்டாக கொடுப்பாங்க. லேட்டராக மேரேஜ் அலையன்ஸ் எல்லாம் நடக்கும். செலக்கஸ் வந்து அவங்களோட பொண்ணு, பேர் மறந்துட்டேன், ஹெலனான்னு நினைக்கிறேன், ஹெலனா. ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க சந்திரகுப்தாவுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஎன் புக்கில் பார்த்தோம். லேட்டராக வந்து அசோகா வருவாங்க, அவங்களோட கிராண்ட்சன், கலிங்காவை கான்குவர் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ மௌரியஸ் பற்றி நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸஸ் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. இது கூட வந்து மெகஸ்தினிஸ் இண்டிகா எழுதுனாங்கல்ல. ஸோ இந்த செலக்கஸ் வந்து ஒரு அம்பாசிடரை வந்து அமைச்சிருப்பாங்க, தூதுவர் தான் நினைக்கிறேன் தமிழில். ஸோ அவங்க அந்த மெகஸ்தினிஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகான்ற புக் எழுதியிருப்பாங்க. அது ஒரிஜினல் சர்வே ஆகலை, பட் அந்த இண்டிகாவை ஆல்ரெடி படித்து அந்த டைம் பீரியடில் கண்டெம்ப்ரரி புக் எழுதியிருப்பாங்களே, அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி 47 minutes ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி என்ன இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு கிளாஸு அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப லென்த்தாக தோணுச்சுன்னா பஸ் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துங்க, ஓகேவா? ஏன்னா எனக்கே இவ்வளோ நேரம் மற்றவங்க கிளாஸ் பார்த்தா பிடிக்கிறதில்ல, உண்மை அதுதான். கொஞ்ச நேரம் பஸ் பண்ணிவிடுவேன். நானும் உங்களை மாதிரி தான் வந்து மற்ற யூடியூப் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஒரு சில டெலிகிராம் கிளாஸஸ் இதெல்லாம் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறது. ஸோ எனக்கே போர் அடிக்கிறது தான், உண்மை அதே தான். உங்களுக்கு போர் அடித்தா கொஞ்சம் பஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கும் பாருங்கள், நானும் வந்து இன்னும் இருக்கேன்னு யோசிக்கிறேன், பட் கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? நான் அதனால் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு போர் அடித்தா நடுவில் கொஞ்ச நேரம் பஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எது மூலமாக தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் மூலமாக தெரிய வருது. அர்த்த சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியா எழுதியிருப்பாங்க, ஓகேவா? இப்போ நானும் வந்து இவ்வளோ டெப்த்தாக பண்ணணுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் நினச்சிருக்கேன்னா, இது இம்பார்ட்டண்ட்டு. மற்றவங்க சேனல்லலாம் வந்து இவ்வளோ டெப்த்தாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒரு வாட்டி இவ்வளோ டெப்த்தாக படிச்சிக்கினீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ டெப்த்தாக நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட வேலை ரொம்ப சுலபமாகிடும். உங்களோட வேலை சுலபமாகணுன்னா ஒரு வாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை கேட்டுங்க. இப்போ எனக்கும் பாருங்கள், இப்போ நான் ஒரு வாட்டி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கிளியராக படிச்சுட்டேன். இப்போ எனக்கு எந்த புக்குன்னா கொடுங்க ஹிஸ்ட்ரி ரிலேட்டாக, எனக்கு படிக்கும் போதே கான்செப்ட் புரிய வருது, இவங்க என்ன சொல்ல வராங்க, எந்த டைம் பீரியடுக்கான ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க, எந்த டைம் பீரியடுக்கான ஹிஸ்ட்ரி வேறு பேஜில் கொடுத்துருக்காங்க, எந்த ராஜா எந்த கண்டெம்ப்ரரியாக இருந்தாங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு வந்து எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளியராக புரிய வரும். ஸோ அர்த்த சாஸ்திரம் மூலமாக தெரிய வந்துச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் அண்ட் ஜெயினா டெக்ஸ்ட் மூலமாக தெரிய வந்துச்சு, புராணிக் லிட்ரேச்சர் மூலமாக தெரிய வந்துச்சு, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் மூலமாக தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம டிஎன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி இன்னும் இந்த முத்ரா ராட்சஸா இது மூலமாக கூட நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்ட்டெல்லாம் நம்ம இன்னும் அடிஷ்னலாகவே நம்ம டிஎன் புக்கில் இருக்குது. பார்க்க போனால் இந்த அர்த்த சாஸ்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காப்பியில், அர்த்த சாஸ்திராவோட காப்பியில் சாணக்கியான்னு பேர் எழுதியிருக்கோம், ஒரு சில காப்பியில் வந்து கௌட்டல்யான்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியா கௌட்டல்யாவே சேமான்ட்டு டவுட் இருந்துச்சு ஹிஸ்டோரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா. லேட்டராக தான் வந்து இல்லை கௌட்டல்யா தான் சாணக்கியா தான் கௌட்டல்யா அப்படின்ட்டு வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. பட் இப்போ கூட நிறைய பேர் டிபேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி, இல்லை 2% அர்த்தசாஸ்திரா வந்து எழுதுந்து 2%ன்னுட்டு, ஓகேவா? மெயினாக வந்து அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுங்க சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர், மேஜர் ராக் இதெல்லாம் வர்றது. ஸோ நான் வந்து அசோகாவோட ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதான் எந்தெந்த பில்லரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு நான் வந்து இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் ஓகே, நான் வந்து செப்ரேட்டாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் சால்வ் பண்ணல அப்போது, இல்லைன்னா ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோ கொண்டு வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது யூபிஎஸ்சி வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெண்டில் வந்து அதை வச்சுட்டு இருந்துச்சு. பட் இப்போ மாற்றிடுச்சு. திருப்பி அதே ட்ரெண்ட் வந்து கொண்டு வரலாம். யூபிஎஸ்சி வந்து ட்ரெண்டு மாற்றிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை செப்ரேட்டாக பார்க்கலாம். ஸோ அசோகா வாஸ் ஃபஸ்ட் ரூலரு. எதுக்காக ஃபஸ்ட் ரூலர்? அவங்களோட மெசேஜை வந்து கல்வெட்டுகளில் எழுதுனதில் அசோகா ஃபஸ்ட் ரூலர். கிட்டத்தட்ட இந்த நேச்சுரல் ராக்ஸில் வந்து எழுதுனது. இது கூட வந்து பாலிஷ்டு பில்லர்லேயுமே இவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா தம்மா வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, தம்மா என்ன தம்மா? நானும் வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆனேன், என்ன இது தம்மானிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, தர்மா தான் வந்து பிராக்ரித், பாலி இதிலலாம் வந்து ஆரை வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஆரை வந்து சொல்ல மாட்டாங்க, தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தர்மா தான் வந்து பார்த்திங்கன்னா தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல கிட்டத்தட்ட. ஸோ அந்த தர்மா தான் வந்து தம்மானிட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது. ஸோ என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஜெனரசிட்டி காமிங்க டுவர்ட்ஸ் பிராமன்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் வந்து ஸ்லாட்டர் பண்ணாதீங்க, சாவடிக்காதீங்க, எல்லாருமே வந்து என்னோடய பசங்க மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு அட்வைஸ் மாதிரி, ஓகேவா? சர்வெண்ட்டுங்களெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க, வேலை செய்கிறவங்களெல்லாம் ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எல்லா ரிலீஜனுமே வந்து சேம் தான், ஒரு ரிலீஜன் வந்து ஹைன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துருந்தாங்க. யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அசோகா வந்து காமனாக வந்து பிராக்ரித் லாங்குவேஜை யூஸ் பண்ணது, பிரம்மி ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணது நம்ம இந்தியாவில். பட் ஒரு சில லொக்கேஷனில், இப்போ நார்த்து இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அராமிக், க்ரீக் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸ்கிரிப்ட் என்னென்னா கரோஸ்தி ஸ்கிரிப்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? பர்ஷியன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. திருப்பி அதெல்லாம் சுற்றி வலிச்சு கேட்கலாம், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். ஸோ மற்ற எக்ஸாம்லலாம் வந்து கேட்பாங்க. யூபிஎஸ்சின்ட்டு இல்லை, நீங்கள் பை சான்ஸ் ஃப்யூச்சரில் வேறு எக்ஸாமெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, குரூப் 1 குரூப் 2 எல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் செப்பரேட்டாக, ஓகேவா? இப்போ என்சிஆர்டி டிஎன்பிஎஸ்சியில் ஏன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான், ஓகேவா? நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக படித்தா மட்டும் அசோகா வந்து ராஜ்குமார் ஆகிட மாட்டாங்க, ராஜ்குமார் அசோகா ஆகிட மாட்டாங்க, பேர் வந்து மாறிடாது, ஓகேவா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹிஸ்ட்ரி காமன் தான், எக்ஸாமில் வந்து யூஸ் ஆகும். அதுக்குன்னு என்சிஆர்டி வந்து டிஎன் ஹிஸ்ட்ரியில் யூஸ் ஆகாதுன்ட்டு வந்து நினைக்காதீங்க. த அராமிக் அண்ட் கிரீக் ஸ்கிரிப்ட் வேர் யூஸ்ட் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்கானிஸ்தானில் வந்து அராமிக் அண்ட் கிரீக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துலலாம் வந்து பிராக்ரித் அண்ட் பிரம்மி ஸ்கிரிப்ட், பிராக்ரித் லாங்குவேஜ், பிரம்மி ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கல, இது வந்து அசோகாவோட ராக்ஸோட லொக்கேஷன், அந்த எடிக்ட் இருக்குல்ல. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மேப்க்கு வந்து நீங்கள் ஸ்டார் போட்டுக்குங்க, ஓகேவா? ஸோ இந்த மேப் வந்து நீங்கள் பாருங்கள். எனக்கே வந்து ஞாபகம் இருக்கிறது இல்லை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மேப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் நல்லா அழகாக வரைஞ்சிக்குங்க, இல்லைனா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு செவுத்தில் ஒட்டிடுங்க. நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்போது ப்ரிலிம்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு 1 வீக் இருக்குன்னா அந்த 1 வீக் இதை டெய்லி பாருங்கள். ப்ரிலிம்ஸுக்கு 1 வீக் இருக்குன்னா அந்த 1 வீக் நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்களா, ஸோ அப்போ இந்த மேப்பை வந்து லைட்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வாட்டி லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கொஷின் பேப்பர்லேயும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒடிசாவில் இருக்கிற ஜவுகடா இன்ஸ்கிரிப்ஷன் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் மேஜர் ராக் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் பாருங்கள், ட்ரையாங்கல் மாதிரி இருக்குல்ல. ஸோ மேஜர் ராக் எடிக் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா காந்தார். ஸோ நம்ம பார்த்தல க்ரீக், அப்புறமா அராமிக், காந்தார். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மான்சேரா, சுபாஸ்கரி, ஞாபகம் வச்சுங்க, மான்சேரா, சுபாஸ்கரி. அப்புறமா இங்கே வந்து கல்சி, கிர்னார், சொப்பாரா, சன்னதி, ஜவுகாடா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிசுபால்கர், ஞாபகம் வச்சுங்க. மஸ்கியுமே கேட்டிருந்தாங்க. மஸ்கி வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா அசோகாவோட பேர் இருக்குது இங்கே, ராணியம் அசோகா என்னன்னு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை.
அசோகாவோட பேர் இருக்குது, மஷ்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் வருது, இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ அசோகாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 5 மேஜர் பொலிட்டிக்கல் சென்டர் இருந்துச்சாம்மா. ஸோ அதில் 1 வந்து கேபிட்டல், 4 வந்து ப்ரோவின்ஷியல். இது வந்து நம்ம டிஎன் புக்லேயுமே இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் சிஏபிஎஃப்லேயுமே கேட்டிருக்காங்க. சிஏபிஎஃப் நிறைய பேருக்கு வந்து தெரியாது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, ஓகேவா, இதெல்லாம் வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களில் வந்து நிறைய பேருக்கு சிஏபிஎஃப் போகணும், நிறைய பேருக்கு சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் எல்லாம் போகணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎஸ்க்கு ஈக்குவல் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் கிடைக்கும். நீங்களுமே வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு போவீங்க நீங்கள் சிஏபிஎஃப்பில் செலக்ட் ஆனால். நிறைய வாட்டி எனக்கும் அந்த ட்ரை பண்ணலான்னு தோணும், சம்டைம்ஸ் தோணுறதில்ல. ஓகே, ஸோ பார்க்கலாம். எனக்கும் இன்னும் ஒரு அட்டம்ப்ட் பேலன்ஸ் இருக்குது. நான் இன்னும் அட்டம்ப்ட் பண்ணல, பட் பேலன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணலாம் ஃப்யூச்சரில். அப்படி எனக்கு மனசு மாறிச்சுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைக்குதோ இல்லையோ அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, கேபிட்டல் வந்து பாட்லிபுத்ரா, மிச்சம் 4 வந்து ப்ரோவின்ஷியல். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தக்ஷிலா, உஜ்ஜயினி, தோஷாலி, சுவர்ணகிரி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தக்ஷிலா லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னுட்டு, உஜ்ஜயினியும் உங்களுக்கு லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கணும், தோஷாலி, சுவர்ணகிரி. ஸோ இந்த லொக்கேஷன், சுவர்ணகிரி லொக்கேஷன் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கர்நாடகா. தோஷாலி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வருது. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷனுமே கிடச்சிருக்கு. present-day northwest frontier province of Pakistan to Andhra, Orissa and Uttarakhand. ஸோ நீங்கள் பார்க்கலாம் லொக்கேஷன். could this vast empire had a uniform administration system? ஸோ இப்போ இவ்வளோ பெரிய எம்பையர் பார்க்க போனால் நம்மளுக்கு கேரண்டியே தெரியாது இவ்வளோ பெரிய எம்பையர் அசோகா ரூல் பண்ணாங்களான்ட்டு. பட் நம்ம எப்படி சொல்கிறோன்னா அங்கங்கே அசோகாவோட பேர் இருக்குல்ல கல்லில், ஸோ அதனால் அசோகா இங்கெல்லாம் ரூல் பண்ணாங்கன்ட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே கண்டி. நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியாது அசோகா வந்து இவ்வளோ இடத்துல ரூல் பண்ணாங்களான்ட்டு. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல ரூல் பண்ணாலும் இவங்க வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை வந்து பவரை வந்து டிவைட் பண்ணி அங்கங்கே கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 2 டைவர்ஸ். நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பெரிய எம்பையர் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அண்ட் ஒடிசா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் இடத்துலலாம் வந்து ஸ்ட்ராங் சென்ட்ரல் ரூல் இருந்துச்சு, ஒரு சில ப்ரோவின்ஸ் இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவரெல்லாம் டிவைட் பண்ணியிருக்கலாம். மீன்ஸ் ப்ரோவின்ஸ்லேயும் ஸ்ட்ராங்கு, அதை விட்டு ஒரு சில இடத்துல வந்து பவரை டிவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ கேபிட்டல், ப்ரோவின்ஸ் 2 இடத்துலையுமே ஸ்ட்ராங் சென்ட்ரல் இருந்ததாக சொல்கிறாங்க. தக்ஷைலி, உஜ்ஜயினி being situated an important long distance trade route. ஸோ தக்ஷிலா, உஜ்ஜயினி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ தக்ஷிலாவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தர்பத் கனெக்டாக வருது. இப்போ உத்தர்பத்னா என்ன, நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸில். ஸோ இது வந்து நம்ம இந்தியா மேப்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் போகிறது, அது உத்தர்பத். ஸோ இங்கேருந்து வர்றது தக்ஷிணபத், சவுத் ரூட் தக்ஷிணபத். ஸோ அந்த மாதிரி தக்ஷிலா, உஜ்ஜயினி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட்டில் இருந்தது. While Suvarnagiri, the golden mountain was possibly important for tapping the gold mines. ஸோ இந்த சுவர்ணகிரி நம்ம இந்த கோலார் கோல்டு ஃபீல்டு KGF, ஸோ அங்கே அந்த டைமில் வந்து கோல்டு இருந்ததா. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட், ரிவர் ரெண்டுமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் டு ப்ரோவின்ஸ் could be have taken week if not a month. ஸோ இப்போ சென்டர்லேருந்து அந்த 4 ப்ரோவின்ஸில் எதனா ஒரு ப்ரோவின்ஸ் ட்ராவல் பண்ணால் வீக் கணக்காக வந்து பார்த்திங்கன்னா வாரம் கணக்காக டைம் எடுத்துகிட்டு இருந்துச்சாம்மா. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் இல்லை, அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆக முடியாது. இப்போ போனோன்னா தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், படுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், கூட 4-5 படைங்களை கூட்டுன்னு போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் வண்டியாக போனீங்க, இப்போ கவர்னரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அசோகாவோட கவர்னர்னு நினச்சிங்க. இப்போ நீங்கள் தக்ஷிலாலேருந்து உஜ்ஜயினுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ வண்டியாக போனீங்கன்னா போகிற வழியில் யாருன்னா முடிச்சிடுவாங்க. ஓகேவா, ஸோ சேஃப்டிக்கு படையை கூட்டுன்னு போகணும், படைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், அந்த சாப்பாடு செய்கிறவங்களை கூட கூட்டுன்னு போகணும், போகிறதுக்கு வந்து பல வாரம் ஆகிடும், வாட்டர் கொண்டு போகணும். ஸோ ஒரு லார்ஜ் ப்ராசஸ் இருந்துச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. மெகஸ்தீனிஸ் மென்ஷன் ஏ கமிட்டி வித் 6 சப்கமிட்டிஸ் ஃபார் கோஆர்டினேட்டிங் மிலிட்ரி. ஸோ மெகஸ்தீனிஸ் சூப்பராக சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு 6 கமிட்டி, அது கூட ஒரு சப்கமிட்டியுமே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் எந்தெந்த கமிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஹைலைட் பண்ணுறேன்.
இது இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேவி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நேவி வந்து லைட்டாக இருந்திருக்கலாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேனேஜ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரொவிஷன். ரெண்டாவது கமிட்டி வந்து என்ன பண்ணுன்னா அவங்களோட ட்ராவலுக்கான எல்லா சலுகையுமே பார்க்குறது செகண்ட் கமிட்டி. தேர்ட் கமிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் சோல்ஜர். ஸோ இந்த கால்நடை படை, இந்த இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவோம்ல நம்ம, ஸோ அவங்களுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி, சாப்பாடு, ஃபுட்டு, மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பார்த்துக்கிறது. ஃபோர்த் வந்து ஹார்ஸ். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா சேரியட். அப்படின்னா காமனாக குதிரை மேலே உட்காந்துட்டு போவாங்கல்ல சேரியட், அவங்க சேரியட் இல்லை ஹார்ஸு. சேரியட்னால் வந்து இந்த ரதம் மாதிரி யூஸ் பண்ணாங்கள்ல, அது சேரியட். சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட். இப்போ இதில் எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரோவிஷன். இப்போது அர்த்தசாஸ்திராலுமே சாணக்கியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்மிக்கு வந்து கண்டினியூஸாக சப்ளை நடந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கேட்போம், எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு சோல்ஜர் சண்டை போட மாட்டாங்கன்னுட்டு, ஓகேவா? ஸோ ஒரு சோல்ஜருக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அவங்களோட அவுட்புட்டும் கொடுப்பாங்க. ஸோ காமனாக நம்ம இந்தியன் ஆர்மிலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபெசிலிட்டி, கேன்டீன் ஃபெசிலிட்டி, லிக்கர் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் ஃபெசிலிட்டி, ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குவாது தான் ஒரு சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறாங்க. இது காமன். இது வந்து நம்ம ராஜாங்க டைம் பீரியட்லேருந்தும் பார்ப்போம், இப்போ டைம் பீரியட்லேருந்துமே பார்ப்போம். The activities of a second subcommittee were rather varied. Arranging bullock carts. பாருங்கள், இப்போ ஆர்மிக்கு தேவையான புல்லக் கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்டை தூக்கின்னு போகிறது, ப்ரொக்யூரிங் ஃபுட் ஃபார் சோல்ஜர், ஃபுட்டர் ஃபார் அனிமல்ஸ், ரெக்யூரிங் சர்வன்ட்ஸ், ஆர்டிஷன்ஸ். ஸோ எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த செகண்ட் கமிட்டி வந்து பார்த்துக்கிறது. ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். இந்த மாதிரி செகண்ட் கமிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்யூரிங் ஃபுட் ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சர்வெண்ட் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ கேர் எல்லா விதமான சோல்ஜர் வந்து லுக் ஆஃப்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் த except from Megasthenes and Arthashastra, to what extent do you think these texts are useful for reconstructing history of a Mauryan administration? ஸோ இந்த மெகாஸ்தீனிஸ் அர்த்தசாஸ்திரா வச்சு நம்ம மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சருமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மெகாஸ்தீனிஸ் ஐ விட்னஸ் அக்கௌண்ட். ஏன்னா மெகாஸ்தீனிஸ் வந்து பார்த்து எழுதியிருக்கிறது, அர்த்தசாஸ்திரம் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்த்தசாஸ்திரம் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ டீட்டெயில் அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க யார், மெகாஸ்தீனிஸ். என்னன்ட்டு ப்ரொவைட் எ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட் ஆஃப் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி, கல்ச்சர், ஆஃபரிங் இன்சைட் இன்டு டெய்லி லைஃப் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து பார்த்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸில் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரலைஸ்டு பியூரோக்ரஸியாக இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெகாஸ்தீனிஸ் சொல்கிறாங்க. ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம்ல சுவர்ணகிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் மெகாஸ்தீனிஸ் சொன்னாங்கன்ட்டு இல்லை, இருந்துச்சுன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல்ஸ் லைக் தம்ம மகாமாட்டாஸ். ஸோ தம்ம மகாமாட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் தர்மா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இது பண்ணுறது. அர்பன் பிளானிங்மே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் வந்து லே அவுட் இருக்குது. பாட்லிபுத்ரா பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராஸ்பரிட்டி டெவலப்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அர்த்தசாஸ்திரம் வந்து ஒரு தியோரெட்டிக்கல்னால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் டைப் அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்குறது. ஸோ இது வந்து ஐ விட்னஸ் இல்லை, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும்னுட்டு ரோல் என்ன, டியூட்டிஸ் என்ன, ஒரு ராஜாவோட ரோல் என்ன, ஒரு ராஜாவோட டியூட்டிஸ் என்ன, அஃபிஷியல்ஸ் என்ன, அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அர்த்தசாஸ்திராவில். எக்கனாமிக் பாலிசியில் வந்து எப்படி ரெவென்யூ கலெக்ட் பண்ணோம், ஒரு ராஜ்யத்தில் ஒரு நல்ல ராஜா இருக்கணும்னா எப்படி ரெவென்யூ கலெக்ட் பண்ணோம், ட்ரேடுக்கான ரிலேட்டடான பாலிசி எப்படி பண்ணோம், ஸ்டேட்டை வந்து எதை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து ஸ்டேட்டெல்லாம் வந்து ஒரு சில விஷயத்த ப்ரைவேட்டுக்கு கொடுக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் எந்தெந்த விஷயம் ஸ்டேட் கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருக்குது. இப்போ காமனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்.
அதே மாதிரி அந்த டைம் பீரியடில் இப்போ ஐரன், இப்போ இரும்பு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ சாணக்கியா வந்து அர்த்தசாஸ்திராவில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணணுன்னுட்டு. ஓகேவா? இப்போ ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணனா என்ன பண்ணுவாங்க, யாருக்கு ஜாஸ்தி ரேட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஐரன் சப்ளை பண்ணிவிடுவாங்க சீக்கிரட்டாக. ஸோ அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து ஐரன் டெஃபிஷியன்சி ஏற்படும் வெப்பன்ஸ் டூல்ஸில். ரெஃப்ளெக்டிங் த இன்கமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எம்ப்ளாய்டு. மிலிட்ரி ஆர்கனைசேஷனில் வந்து என்ன சொல்லுது, மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி ஸ்ட்ராட்டஜி நைபரிங் ஸ்டேட் கூட எப்படி இருக்கணும், எனிமி நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எனிமி நம்மளை விட வீக்காக இருந்தால் நம்ம அட்டாக் பண்ணோம், சேம் பவராக இருந்தால் நெக்லெக்ட் பண்ணோம். ஸோ நிறைய இருக்குது அர்த்தசாஸ்திரம் பற்றி. நான் ஒரு சில பாயிண்டெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து கொண்டு வரேன் செப்பரேட்டாக, அப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டிங் ஆர்மி எப்படி மெயின்டைன் பண்ணோம், வார் டாக்டிக்ஸ் என்ன. ஸோ எஸ்பானோஜ்னா அந்த ஸ்பை சிஸ்டம் பற்றி கூட அர்த்தசாஸ்திரா சொல்லியிருக்கோம். லா அண்ட் ஆர்டர் பற்றியுமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஜுடிஷியல் ப்ரொசீஜர் என்ன, பீனல் சிஸ்டம் என்ன, கான்ட்ரிபியூட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரூல் ஆஃப் மௌரியன் கவர்னன்ஸ். ஸோ இவ்வளோ எழுதுனா போதும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டூகெதராக நம்ம வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது ஓனாக கூட நீங்கள் எழுதிடுங்க. ஓகேவா? கிராஸ் வெரிஃபை பண்ணோம். கடைசியாக கிராஸ் வெரிஃபை பண்ணதில் மேட்ச் ஆச்சு, மெகஸ்தீனியஸோட அக்கௌண்ட்டும் அர்த்தசாஸ்திராவும் மேட்ச் ஆச்சு. ஸோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் போர்ட் டெக்ஸ்ட் ப்ரொவைட் த கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிஸ். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அசோகா வந்து அவங்களோட அந்த தர்மாவை வந்து ப்ரொபகேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, தம்மா மகாமாட்டாஸ், ஞாபகம் வச்சுங்க, வேர் அப்பாயிண்டட் டு ஸ்ப்ரெட் ஏ மெசேஜ் ஆஃப் ஏ தம்மா. ஸோ தம்மா மகாமாட்டா யாருன்னா அவங்க வந்து ஒரு ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க என்னன்னுட்டு. ஹியர் இஸ் எக்ஸாக்ட் ஃப்ரம் மெகஸ்தீனிஸ். ஸோ இந்த மெகஸ்தீனிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சூப்பரிண்டென்டென்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரிவர் மெஷர் சூப்பரிண்டென்ட் த ரிவர் மெஷர் த லேண்ட் அண்ட் இஸ் டன் இன் ஈஜிப்ட் அண்ட் இன்ஸ்பெக்ட் த ஸ்லூஸ் பை விச் வாட்டர் இஸ் லெட் அவுட். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு சூப்பரிண்டென்டென்ட் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் ரிலேட்டடான மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், சூப்பர்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. த சேம் பர்சன், அதே பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ரிலேட்டடாக, பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக, ரிவார்டிங் ரிலேட்டடாக, ஸோ ஒரு சில விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் மௌரியன் எம்பையர். ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலோனியல் ரூல், நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க டைம் பீரியடில் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. மௌரியஸோட இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அசோகா வந்து கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிய வந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் ரூலரெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ண டைட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லேட்டராக நேஷ்னலிஸ்ட் லீடர், ஸோ நம்ம இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகலில் நேஷ்னலிஸ்ட் லீடரெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து என்ன சொல்கிறது, இன்ஸ்பைரிங் ஃபிகராகவும் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 150 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசோகா எம்பையர் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜாஸ்தி இல்லைனாலும் ரூல் பண்ணாங்க அப்படின்ட்டு. எம்பையர் டிட் நாட் என்காம்பஸ் த என்டையர் சப்கான்டினென்ட். ஸோ ஃபுல்லி இந்தியா சப்கான்டினென்ட் வந்து இவங்க ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சேரா சோழா பாண்டியர்ஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸாக்டாக ஃபுல்லாக வந்து இவங்க ஆக்குப்பை பண்ணல. 2nd century BCயில் நியூ சீஃப்டன் அண்ட் கிங்டம்ஸ் எமர்ஜ்ட் இன் செவரல் பார்ட்ஸ். ஸோ இவங்க சீஃப்டம்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து அர்த்தசாஸ்திரம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேப்சர் ஆஃப் எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட்டை வந்து எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னுட்டு. ஸோ இவங்க வந்து எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னா, இந்த எலிஃபண்ட்டோட கார்டு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இங்கே காமிக்கிறேங்க, ஒரு ஃபீமேல் எலிஃபண்ட்டை வந்து ஹெல்ப் மூலமாக ட்ராப் பண்ணுறது. ஒரு ஃபீமேல் எலிஃபண்ட்டை கூட்டின்னு போய் காட்டில் ஒரு காட்டு மேல் எலிஃபண்ட்டை இவங்க ட்ராப் பண்ணி பிடிக்கிறதாமா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹெல்ப் இன் டெதரிங் வைல்டு எனிமல்ஸ். டெதரிங்னா கேப்சர் மாதிரி, டெதரிங் வைல்டு ஒன்ஸ். ஸோ ஒரு ஃபீமேல் எலிஃபண்ட் மூலமாக வந்து இவங்க ஒரு மேல் எலிஃபண்ட்டை கேப்சர் பண்ணி அதை ஆர்மியில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அர்த்தசாஸ்திரம் வந்து இதை கொடுத்துருக்காங்க.
அக்கார்டிங் டு க்ரீக் ரிசோர்ஸஸ் மௌரியன் ரூலர் ஹேட் ஸ்டாண்டிங் ஆர்மி ஆஃப். ஸோ இது அவங்களோட எவ்வளோ ஆர்மி படை இருந்துச்சு, 6 lakh படை, 30,000, 9,000 எலிஃபண்ட்டுன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூ நோஷன் ஆஃப் ஏ கின்ஷிப்ன்ட்டு கொடுத்துருக்காங்களா, இப்போ டைரெக்டாக சங்கம் ஏஜுக்கு அவங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கல ஒரு கண்டினியூட்டி வந்து இல்லை. இப்போ எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, எந்த ராஜா வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, டக்குன்ட்டு சவுத் ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீஃப்ஸுன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ராஜாங்க கிங்குன்னு சொல்லுவோம்ல, பட் இவங்க வந்து சேரா சோழா பாண்டியாஸ்க்கு சீஃப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு ப்ரோட்டோ கிங், அப்படின்னா இன்னும் இவங்க முழுசாக கிங்காக மாறல. இவங்க வந்து ஒரு ட்ரைப்ஸ்க்கு ஹெட்டு தலைவராக இருக்காங்க, லேட்டராக தான் கிங்காக மாறுறது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு சீஃப்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீப்ளேயாக நம்ம டிஎன் புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஓல்டு, இப்போ நியூவாக வந்திருக்கிறதுல இவங்க ராஜாங்க, இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட பவுண்ட்ரி இருந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டிஎன் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் நியூ என்சிஆர்டியில் இவங்களை வந்து சீஃப்னு தான் சொல்லியிருக்காங்க, சேரா சோழா பாண்டியாஸை. ஸோ என்ன சொல்கிறாங்க, சீஃப்டம் ஆஃப் சோலா சேரா பாண்டியாஸ். நீங்கள் பார்க்கலாம், நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். பாண்டியாஸ் இன் தமிழகம், தமிழ் கண்ட்ரி, ப்ரெசண்ட் ஆந்திரா, கேரளா எல்லாமே வருது. ஸோ சீஃப்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சீஃப் இஸ் எ பவர்ஃபுல் மென் performing special rituals, leadership in warfare, arbitrating disputes. ஸோ சீஃப்னா ஒரு பவர்ஃபுல் பர்சன், அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, ரீச்சுவல்ஸ் பண்ணுவாங்க, வார் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சீஃப், ராஜா இல்லை. ஓகேவா? கிஃப்டெல்லாம் வாங்கிப்பாங்க, டேக்ஸ்க்கும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் டேக்ஸ் மாதிரி இருக்காது, அது கிஃப்ட் அது. ஓகேவா? ஜென்ரலி தே ஆர் நோ ரெகுலர் ஆர்மிஸ் அண்ட் அஃபிஷியல் சீஃப்டம். ஸோ இவங்ககிட்ட ரெகுலராக ஒரு படை இருக்காது. இதான் நான் சொன்னல மிலிஷியா, ஸோ ஜனங்களை வந்து திரட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரின்ட்டு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம டிஎன் புக் வந்து இவங்க சீஃப்ஸ் இல்லை, இவங்க வந்து ராஜாங்க அப்படின்ட்டு வந்து ரீப்ளேயுமே கொடுத்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பாண்டியஸோட ஒரு இது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரம்லேருந்து எடுத்து. ஸோ என்ன வராங்கன்னா, இந்த ராஜா வந்து காட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற ஜனங்க, மவுண்டன்ஸ் ஜனங்க வந்து அவங்கள வர வைக்கிறாங்களாமா, இந்த சண்டையில் வெக்ட்ரி ஆன மாதிரி வர வைக்கிறாங்களாமா, அவங்களுக்கு வந்து காட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொடுக்கறது, வுட்டு, சாண்டல் வுட்டு, ஸோ அந்த டீட்டெயிலெல்லாம் மோர் என்னென்னோ எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களாமா. ஸோ இது ஒரு வாட்டி பச்சு பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, சங்கம் டெக்ஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு. அதே மாதிரி கிங் சத்வானான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? சத்வானா ராஜாங்கன்னா, சேரா சோழா பாண்டியங்க வந்து சீஃப். 2nd century BC to 2nd century CE. ஸோ இவங்க வந்து இந்த டைம் பீரியடில் ரூல் பண்ணாங்க அப்படின்ட்டு. லேட்டராக வந்து சாக்காஸ் பற்றி போயிட்டாங்க, டக்குன்னு இண்டோ கிரீக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க, சாக்காஸ் பற்றி போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்க, டெரைவ்ட் ரெவன்யூ ஃப்ரம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு மூலமாகவும் கலெக்ட் பண்ணாங்க. இந்த சாக்காஸ் இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனில் இருந்துன்னுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷனா லேக் பற்றி போயிட்டாங்க. ஸோ சுதர்ஷனா லேக் வந்து பார்த்திங்கன்னா மௌரியன்ஸ் டைம் பீரியடில் கட்டப்பட்டது. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ருத்ரதாமன், இந்த ஷாக்கா வெஸ்டர்ன் சத்ரப்போட ரூலர், நம்ம பார்த்தோம்ல ஷாக்காஸ் வந்து நிறைய சத்ரபி சிஸ்டம் இருந்துச்சுன்னுட்டு. ஸோ இந்த சத்ரபி சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பர்ஷியன்ஸ் கொண்டு வந்தாங்க. லேட்டராக க்ரீக் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சத்ரப்னா ஒரு பிரான்ச், மல்டிபிள் பிரான்ச். நீங்கள் பார்ப்பீங்கள்ல, இப்போ உங்கள் வீட்டாண்ட வந்து இப்போ ஒரு எஸ்பிஐ ஒரு பிரான்ச் இருக்கும், அதே வேலூரில் ஒரு எஸ்பிஐ பிரான்ச் இருக்கும், பெங்களூரில் ஒரு எஸ்பிஐ பிரான்ச் இருக்கும். ஸோ காமனாக எஸ்பிஐ, ஆனால் மல்டிபிள் பிரான்ச் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஷாக்கா ரூலரோட பிரான்ச்சை வந்து சத்ரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சத்ரப் ரூலர் தான் ருத்ரதாமன். ஸோ ருத்ரதாமன் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக அந்த குப்தா டைம் பீரியடில் குப்தாவோட கவர்னர் அந்த சுதர்ஷனா லேக் கட்டியிருப்பாங்களா, அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும், அதை சரி பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. Another inscription on the same rock mention that one of the ruler of a Gupta dynasty got lake repaired once again. ஸோ லேட்டராக வந்து குப்தா வருவாங்கள்ல, குப்தா ரூலர், அதில் இருக்கிற ஒரு ராஜாவுமே அது லேட்டராக ரிப்பேர் பண்ணாங்களாமா. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. 3 பேர் சுதர்ஷனா லேக்கில் மௌரியன்ஸ், ஷாக்காஸ், குப்தாஸ். இப்போ டிவைன் கிங்ன்னுட்டு வேறு டாபிக் போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, குஷானாஸ் கொஞ்சம் சொல்ல வராங்க, காமனாக ஒரு சில ராஜாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து ராஜாங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா,
கடவுளோட டிவைனை வந்து அவங்க பேரில் வந்து லிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ராஜாங்க வந்து காமனாக கடவுள் ஆட்சியாக சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவாங்களே. ஸோ கடவுளுக்காக நான் ஆட்சி பண்ணுறேன், கடவுள் என்ன அமைச்சு வச்சாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து சொன்னால் ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்புவாங்க. ஸோ இப்போ கூட பாலிடிக்ஸில் பார்க்கலாம், நீங்கள் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்கல்ல பாலிடிக்ஸில் ரிலீஜியஸை வச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் ராஜாங்க வந்து ரிலீஜியஸை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணல, பட் ஆட்சி மாதிரி கடவுள் வந்து என்ன அமைச்சிருக்காங்க, ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு ஃபீலிங்கை வர வைக்கிறதுக்காக ஜனங்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஹை ஸ்டேட்டஸை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெரைட்டி ஆஃப் டைட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குஷானா பற்றி சொல்கிறாங்க. இப்போ குஷானா வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம டிஎன் புக் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, டிஎன்ஆர்எஸ் சர்மா, அதை படிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த குஷானா கூட வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தனே, ஓகே, தேவபுத்ரா. ஸோ இப்போ தேவபுத்ரானா வந்து என்ன மீனிங் வருது, தேவபுத்ரா. ஸோ கடவுளோட புத்ரான்ற மாதிரி தேவபுத்திர குஷானான்ட்டு கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டைட்டில். ஸோ இதால் வந்து என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா, இதை பார்க்குறவங்க வந்து ஒரு டிவைன் அத்தாரிட்டி இருக்குது, ஒரு கடவுள் அமுச்சு வச்ச ரூலர் இது. காமனாக இந்த படத்துலலாம் நீங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், ஒருத்தன் வருவான் நம்மளை காப்பாற்றுவான், கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ காமனாக படத்தில் இந்த டைலாக்கு, ஒருத்தர் வருவான் நம்மளை காப்பாற்றுவான்னுட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள்கிட்டலாம், ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூலரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் குஷானான்ட்டு இல்லை, நம்ம மல்டிபிள் ரூலர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். குப்தாஸ்லேயும் பார்க்கலாம், சத்வானாஸில் பார்க்கலாம், இன்னும் நிறைய ரூலர்ஸ்லையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து காயின்ஸில் கூட பார்க்கலாம். முன்னாடி வந்து குஷானா ஃபோட்டோனா பின்னாடி வந்து காடோட ஃபோட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி அந்த ஒருத்தர் இவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டக்குன்னு குப்தாக்கு மாறிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, 4th century கிட்டத்தட்ட குப்தாஸ் வந்தாங்க. ஸோ இவங்க கீழெல்லாம் வந்து நிறைய சாமந்தாஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ சாமந்தாஸ்னால் இந்த ஃபியூடரிஸ், கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் அதிகாரின்னு சொல்ல முடியாது, இண்டிபெண்ட் தலைவர்கள்ன்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு ஜனங்களோட ஹெட்டு. ஜனங்க வந்து அவங்கள தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அவங்ககிட்ட பவர் இருக்கும். அப்போ நீங்கள் தலைவர்னால் நீங்கள் நிறைய பேர் ஜனங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. சும்மா அவங்க வந்து அவ்வளோ பொசிஷனில் அந்த மாதிரி இருந்தாங்க ஃபியூடரிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து தலைவர்ன்றத வேறு மீனிங் போயிடாதீங்க. ஹெட் ஜனங்களை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஹெட் பொசிஷனில் இருந்து அவங்ககிட்ட இருந்து டேக்ஸ் வசூல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஃபியூடரிஸ்க்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூடரிஸே வந்து பவருக்கு வர ஆரம்பித்தாங்க. குப்தாஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக, லிட்ரேச்சர் மூலமாக, பிரசஸ்தி மூலமாக. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்ல பிரயாக் பிரசஸ்தி. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னுட்டு இங்கே இருக்குது பாருங்கள், பிரயாக் பிரசஸ்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் பிரசஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அலகாபாத் வந்து லேட்டராக ரூலர்ஸ் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேர் வந்து பிரயாக்ராஜ்ன்றதுனால பிரயாக் பிரசஸ்தின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் எழுதுனது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசேனா. நம்ம பார்த்தல. ஸோ இது சமுத்திரகுப்தா பற்றி. சமுத்திரகுப்தா வந்து எங்கே கான்குவெஸ்ட் பண்ணாங்க, ஸோ அதில் சவுத்தில் கான்குவெஸ்ட் பண்ணது கூட எழுதியிருப்பாங்க அதில். ஸோ இந்த டீட்டெயிலாக நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பாப்புலர் பர்செப்ஷன் ஆஃப் கிங்னா, இப்போ இதில் வந்து ஆர்டினரி பீப்புள் பற்றி வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி பீப்புளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்லுங்கள், இப்போ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள், அவங்களோட கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வந்துடும். அட்லீஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம்லேயாச்சும் தெரிய வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே போயிருக்கேன் பாருங்கள், நான் இங்கே போயிருக்கேன், இங்கே பாருங்கள் என்னோடய ஃபேமிலி, இங்கே பாருங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டெல்லாம் போட மாட்டாங்க, ஓகே சொல்கிறேன் நான். ஸோ இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு காமன் பீப்புள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்தாங்க. ப்ளஸ் நிறைய சர்வேஸ் எல்லாம் நடக்குது, சர்வீஸில். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து நம்ம தெரியாது காமன் பீப்புள் வந்து எப்படி இருந்தாங்க என்னன்னுட்டு. பட் ஒரு சில இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்.
எது மூலமானா இந்த ஜாத்தகா ஸ்டோரிஸ், பஞ்சதந்திரா. ஸோ இது மூலமாக வந்து ஒரு சில விஷயம் தெரிய வருது. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு ஓரல் டேல்ஸ் கதையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜாத்தகா வந்து பார்த்திங்கன்னா பாலி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டை திண்டு ஜாத்தகான்ட்டு இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்ட், இப்போ ஞாபகம் வச்சுங்க, கண்டை திண்டு ஜாத்தகா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்லி உமன், மென், கல்டிவேட்டர்ஸ் பற்றி, வில்லேஜ் பாய்ஸ் பற்றி, அனிமல்ஸ் பற்றியெல்லாம் கூட நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மார்வேஷத்தில் போய் ஜனங்களுக்கு நடுவில் போயிருக்கிறது. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஜனங்க வந்து ராஜா இப்படி பண்ணுறான், மோசம் பண்ணுறாங்க, என்கிட்ட டேக்ஸ் வாங்கிக்கிறாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து இந்த தெனாலிராமன் படம் பார்த்துருப்பீங்களா, வடிவேலு. ஸோ அதில் ஜனங்க எப்படி சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆகிருக்குது, டீட்டெயில் வந்து தெரிய வருது. ஸோ ஒரு சில பீப்புளெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா ரொம்ப கொடுமை பண்ணால் ஊரை விட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்களாமா. காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே வாழுறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பீப்புள் abandon their village and live in forest. ஸோ காட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம காட்டுக்கு கூட ஓட முடியாது. இப்போ வந்து நம்மளுக்கு எங்கே இடம் இருக்காமல் ரோட்டில் கூட நம்மளை 5 நிமிஷம் உட்கார விட மாட்டாங்க. ஸோ இப்போது இல்லை எங்கேயுமே நம்மளுக்கு இடம். As the story indicates, the relationship between king and அங்கே இருக்கிற ஜனங்க பற்றி நம்மளுக்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரிஸ், இந்த ஜாத்தகாஸ் இது மூலமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிங் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஜனங்கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வாங்கி அவங்களோட பொக்கிஷத்தை வந்து ரொப்பிப்பாங்களாமா. எஸ்கேப்பிங் இன்டு ஃபாரஸ்ட் ரிமைன்டு அண்ட் ஆப்ஷன் ஆஸ் எ ரிஃப்ளெக்டட் இன் ஜாத்தகா ஸ்டோரி. ஸோ மெயினாக ஜனங்களுக்கு தெரிஞ்சது அந்த டைம் பீரியடில் என்னென்னா காட்டுக்கு ஓடி போயிடலாம், காட்டுக்கு ஓடி போய் அங்கே இருக்கிற நேச்சுரல் அனிமலுங்களை வேட்டையாடி சாப்பிட்றதோ, குவைச்சிக்கிறதோ, மரத்தை வெட்டி வீடு கட்டிக்கிறதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஆப்ஷன் கூட இல்லை இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு. அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. மீன்ஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சிலர் இப்பயும் ஹாப்பியாக இருக்காங்க, பணக்காரங்களே இருக்காங்க, இன்னும் பணக்கார ஆகிட்டே போகிறாங்க. இப்போ ஒரு சில ரீசெண்ட்டு இந்த நியூஸ் பேப்பர்லலாம் நீங்கள் பார்க்கலாம், டேட்டாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ் டைம் பீரியடில் இருந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டிஸ் வந்து இப்போ இருக்காமா. ஸோ அப்போ எப்படி ரிச்சாக இருந்தாங்க, ஏழையாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இன்னும் இருக்காமா இப்போது இந்த டைம் பீரியடில். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஈஸியான ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஷார்ட்கட்னால் யூபிஎஸ்சி தான். ஸோ யார் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இதிலிருந்து வெளியே போய் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் யூபிஎஸ்சி. ஏன்னா வித்தின் 2 இயர்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ ஐபிஎஸ்ஸாவோ ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃப்ரெண்டு பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோ லெவலுக்கு வந்து நீங்கள் போகலாம். ரிஸ்க் இருக்குது, பட் ஷார்ட்கட்டும் இருக்குது. ஓகேவா? அதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிடுது. மற்றபடி பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பெரிய பணக்காராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து இதை ஏன் செலக்ட் பண்ணுவாங்க? இது கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லையா அப்பா வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், தாத்தா ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்காங்க, கடை ரன் பண்ணலாம், இல்லை எதனா ஓனா புது ஸ்டார்ட் அப் பண்ணலாம், இந்த மாதிரி போயிடுவாங்க. பட் ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம கொஞ்சம் நல்ல பெட்டர் லைஃப் வரணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன். இப்போல்லாம் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்காக ஓட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்க்ரீஸிங் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்கன்னுட்டு. ஸோ இப்போ இது எந்த டைம் பீரியடை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மகாஜனபதாஸ்லேருந்து டைம் பீரியடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க காமனாக எல்லாத்தையும் கரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு பசங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கிறது இவங்க. ஓகேவா? அந்த 12th பசங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷிஃப்டிங் டு ப்ளோ அக்ரிகல்ச்சர். ப்ளோ அக்ரிகல்ச்சர்னால் என்ன? அப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கட்டை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மண்ணை வந்து ஏர் ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து ப்ளாக் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. கங்கா, காவேரி இந்த மாதிரி இடத்துலலாம் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. போக ஐரன் டிப்டு ப்ளாஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வுட்டை வந்து ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணால் அந்த வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐரனை வந்து ஷார்ப் பண்ணி ஃபிட் பண்ணிடுறது. ஸோ இந்த டிராக்டர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பின்னாடி அதை ஃபிட் பண்ணிவிடாங்க பாருங்கள். அந்த மாதிரி வுட்டுக்கு ஃபிட் பண்ணிட்டால் அது வந்து வெயிட் கம்மியாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ ஏர் ஓட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளாஷர் ஐரனில் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் போக அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு.
ஸோ இது மூலமாக டெவலப் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சிம்பிளாக. பட் ஆனாலும் இது எல்லா இடத்துலையுமே காமனாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காமனாக இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஜாஸ்தி விவசாயம் பண்ண முடியல. ஹீலி ஏரியா, மலை நாட்டில், அப்புறமா இந்த ஈஸ்டர்ன் சைடு லொக்கேஷன், இங்கெல்லாம் வந்து இன்னும் ஹோ அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோ அக்ரிகல்ச்சர் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா இரிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெல்ஸ், டேங்க்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க. கேனல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கிங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்லதெல்லாம் ஜனங்களுக்கு இந்த தண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன், இரிகேஷன். ஸோ நம்ம பார்த்தோம்ல ருத்ரதாமன் எல்லாம் வந்து சுதர்ஷனா லேக் வந்து ரிப்பேர் பண்ணாங்கன்னுட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்சஸ் இன் ரூரல் சொசைட்டி. ஸோ இப்போ ரூரல் சொசைட்டியில் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சா இல்லையான்னுட்டு வந்து டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்சஸ்ன்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜிஸ் ஆஃப்டன் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், பெனிஃபிட்ஸ் ஆர் வெரி அன்இவன். ஸோ சேம் அதை தான் சொல்ல வராங்க. என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு, என்ன தான் ஐரன் கொண்டு வந்தாங்க, என்ன தான் அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஒரு சிலர் தான் பணக்காரங்களாக இருந்தாங்க. மீன்ஸ் ஒரு சிலர் தான் வந்து பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ சேம் அதே தான் இப்போயும் அவ்வளோதான். ஸோ பார்க்க போனால் லேட்டராக வந்து நம்ம இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன்லலாம் கூட பார்த்தோம்ல, கார்ல் மார்க்ஸ். ஸோ அவங்களும் இதை தான் மென்ஷன் பண்ணாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் 15 ஹவர் 16 ஹவர் பண்ணாலும் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ கூட வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் டிகிரி எதனா ஒரு சிம்பிள் டிகிரி வந்து முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பிகாம், பிபிஏ, ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸு, ஸோ எதனா ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட்டு 10,000 இல்லைனா அதை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க தெரியுமா ஸ்டார்டிங்கில். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் டிகிரியை முடிக்காமல் டென்த்து முடிக்காமே வேலைக்கு போய் அவங்க இப்போ ப்ரெசென்ட்டு 18-20 கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறாங்கன்னா 10th வச்சுக்கோங்க. அவங்களே வந்து 18-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5-6 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் ஒரு இடத்துல ரீச் ஆகிடுது. பட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வித்தவுட் எனி ஸ்கில், வித்தவுட் எனி நாலேஜ், வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து சேலரியே கொடுக்குறது இல்லை. அதான் ரியாலிட்டி. நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசனுமே வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஏன்னா அவுட் சைடு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனே வேறு. காமனாக வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், காமனாக ஜஸ்ட்டு உங்களுக்கு காமனாக சொல்கிறேன், நம்ம பெருசானா ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம், என்ன சொல்கிறது, கொஞ்சம் கம்மியாக ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுக்கணுன்னுட்டு. பட் பெருசானா நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு உதவி பண்ணணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யாருன்னா உதவி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிப்போம் காமனாக. ஓகேவா? ஸோ நம்ம சின்ன வயசுலேயே நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வேலை கிடைச்சா நம்ம நாட்டுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணுன்னுட்டு. பட் லேட்டராக தான் தெரியும் அந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களே நம்ம தான் அப்படின்ட்டு தெரிய வரும். ஓகேவா? ஸோ காமனாக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அதே தான் இதுலேயும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன டெக்னாலஜிஸ் டெவலப் ஆனாலும் வெரி அன்இவனாக தான் வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டோரிஸ் especially in Buddhist tradition refer landless agricultural laborer, small peasants and with well large landholders. ஸோ காமனாக வந்து இந்த ஜாதகா ஸ்டோரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இல்லாதவங்க, லேண்ட்லெஸ் லேபர், ஸோ இவங்க பற்றியெல்லாம் கூட வந்து மென்ஷன் இருக்காமல். ஸோ அப்பயே இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பெரிய லேண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களும் மென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம காமனாக பார்த்தோம், புத்தா வந்து காசு இருக்கிறவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் வேலை பண்ணுறவங்கள வந்து ப்ராப்பராக பார்த்துக்குங்க, அவங்களுக்கு வந்து லீவ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புத்திசமில் பார்த்தோம்ல. ஸோ அப்பயும் அதே சுச்சுவேஷன் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து என்னென்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து வேட்டையாடி கூட சாப்பிட்டுக்கலாம் ஓரளவுக்கு ஃபாரஸ்ட்டில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ஈஸியும் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து நம்ம வேலை பண்ணி பழிச்சிக்கலாம். பட் இப்போ வந்து மனுஷங்களோட நீட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போல்லாம் வந்து பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும், பெரிய ஃபோன் வேணும், காஸ்ட்லி ஃபோன் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின், டிவி, பெரிய டிவி, கலர் டிவி. ஸோ நீடு வந்து லக்ஸரியாக மாறிட்டு வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு பற்றிட்டு இல்லை. ஓகேவா? பார்க்க போனால் ஒரு ஃபுட்டுக்கு மட்டும் மனுஷன் சம்பாதிக்கணும், ஃபுட்டு, கிளாத், ஷெல்டர், பேசிக்கு மட்டும் சம்பாதிச்சான்னா ஒரு மனுஷன் ப்ரெசன்ட் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30,000 கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லீட் பண்ணிடலாம். ஓகேவா? பட் அதுக்கு மேலே போகணும் லக்ஸரியான்றதுனால தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் யூடியூப்லலாம் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க, ஸோ பாப்புலர் பணக்காரங்கெல்லாம்
யூபிஎஸ்சியோட சேலரி என்ன, ஒரு பேசிக் சேலரி, அதை வச்சு லைஃப் லீட் பண்ண முடியுமான்னு சொல்கிறாங்க. ஸோ 90-80,000 அவங்களுக்கு பேசிக் சேலரி. ஆமாம், ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஓகேவா? அதே ஒரு சிலர் யோசிப்பாங்க, என்னடா சொல்கிறீங்க, 90-80,000 வந்து ஒரு பேசிக் சேலரியா? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சேர்க்கணுனாவே இப்போ ரொம்ப ஃபீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்ல அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு வந்து பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும் நம்ம பசங்களாம் யோசிப்பாங்க. அப்போ ஃபீஸு எடுப்பா, ஃபீஸு ஜாஸ்தின்னுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. பட் மற்றபடி வந்து யூபிஎஸ்சியோட சேலரி 80-90,000ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான், நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். பட் என்னென்னா பொசிஷனுக்கு போக போக ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆனால் கம்பேரிசன் பண்ணுவாங்க. கம்பேரிசன் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளும் வேணும், கரப்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். பட் நீங்களாம் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் பை சான்ஸ் ஃப்யூச்சரில் குவாலிஃபை பண்ணாலும் ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லக்ஸரியாக திங்க் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து கரப்ஷன் மூலமாக, நம்ம ஃப்ராட் மூலமாக அது மாதிரி எல்லாம் போகாதீங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்க சம் சிச்சுவேஷன் பார்த்துக்கலாம் அப்போ. ஓகே, சரி, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரினா இந்த பிராமின்ஸு, க்ஷத்ரியா, ஸோ இவங்களை பற்றி வந்து மென்ஷன் ஆகிருக்கு. The large landholders as well as village headman whose position was often hereditary emerged as a powerful figure. ஸோ பெரிய பெரிய லேண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களோட பொசிஷன் வந்து ஹெரிடேட்ரியாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் வந்து இருந்திருக்காங்க. சங்கம் டெக்ஸ்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளலார், உழவர், அடிமை, ஸோ இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்குல்ல. ஸோ இருந்திருக்கு, சொசைட்டியில் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனாலும் இது வந்து ஒரு குரூஷியல் தான். நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது, எக்ஸாக்டாக எந்த மாதிரி இருந்தாங்க, எக்ஸாக்டாக எவ்வளோ லெவலில் இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மோர் தென் 50 மேலே நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக டேட்டா தெரியாது. 50-60% வந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,000 10,000 சேலரி தான் வந்து அர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ரியாலிட்டி அதை தான். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. பட் அந்த டைம் பீரியடில் வந்து எப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் பவுண்ட்ரி போக போக வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து லேண்ட் வந்து ராஜாங்கிட்ட தான் இருந்துச்சு. பட் சத்வானாஸ் டைம் பீரியட்லேருந்து என்னாச்சு, லேண்டை வந்து தானமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ லேண்டு தானமாக வந்து பிராமின்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிராமின்ஸ்க்கு, புத்திஸ்ட் மாங்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி லேண்ட் வந்து ஜாஸ்தி கொடுக்க என்ன ஆகுனா, ஒரு புதுசாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லேண்ட் இருக்குது. இப்போ அந்த லேண்டோட பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும், ராஜாவோட அந்த கண்ட்ரோல் அந்த லேண்ட்லேருந்து போயிடும். இப்போ பிராமின்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா லேண்ட் கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து காமனாக பிராமின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிராமின்ஸ்க்காக நான் பர்சனலாக சொல்லிட்டு இல்லை, பிராமின்ஸ்க்கு வந்து லேண்ட் கிராண்ட் பண்ணியிருக்கிறதால நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ இவங்களோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ராஜாவோட பவர் அந்த லேண்டில் டிக்ரீஸ் ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதால் வந்து என்ன ஆகும், இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு பவர்ஃபுல் கிட்டத்தட்ட ஜமீன்தார் மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் வந்து இவங்க வருவாங்க. போக போக வந்து என்ன ஆகும், இவங்க லேண்டை வந்து பவுண்ட்ரி பண்ணிப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. சண்டை நடக்கும், லேண்டுக்கு தகராறு நடக்கும். காமனாக இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சண்டை நடக்குது ஒரு லேண்டுக்காக. ஸோ அதில் என்ன மனுஸ்மிருதியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஸ்மிருதினா இது ஒரு தர்மசாஸ்திரா பாட்டு. இதுவும் பிராமன்ஸ் எழுதுனது சொசைட்டிக்காக, மனுன்றவங்க எழுதுனது. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும், இது ஒரு லீகல் டெக்ஸ்ட்டு, லீகல் சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பவுண்ட்ரி ரிலேட்டாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல் எதனா வச்சுடுங்க, இல்லை எதனா புதைச்சி வைங்க, அடையாளத்துக்கு நல்லா டீப்பாக புதைச்சி வைங்க, காற்றுக்கெல்லாம் அடிச்சிட்டு போகிற மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. இதால் வந்து லேண்ட் ப்ராப்ளம் கம்மியாகலாம். ஸோ நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நான் லேண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கல்லெல்லாம் நட்டுவிடும் பாருங்கள், ஒரு பவுண்ட்ரி சுற்றி, இல்லைனா செவுறு கட்டிடும். இப்போ வந்து மாடர்ன், இப்போ வந்து செவரே கட்டிடுறது, கல்லெல்லாம் கூட வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, லைட்டாக கொஞ்சம் லேண்டை வந்து எடுத்துப்பாங்க, இல்லை லைட்டாக லேண்ட் கொஞ்சம் நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி லேண்ட் ரிலேட்டடாக வந்து போக போக இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. கஹபதி பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் டிஎன் புக்கில். இவங்க வந்து ஒரு வீட்டோட ஹெட்டு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவருமே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறது. உமன், சில்ட்ரன், ஸ்லேவ்ஸ் எல்லாருக்குமே இவங்க வந்து கமாண்ட் ஆணையை போடுறது. ஸோ இவங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடிய ஒரு மென். காமனாக வந்து அர்பன் லைட்டில், இல்லைன்னா வெல்தி மர்ச்சன்ட் இவங்க.
ஸோ லேண்ட் கிராண்ட்ஸ் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லலாம் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. காமனாக காப்பர் பிளேட்டில் வந்து எழுதி கொடுக்குறது. ஸோ காப்பர் பிளேட்டில் வந்து பல ஆளுக்கு வந்து நான் இவ்வளோ லேண்டு தரேன் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது வந்து சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா பிரபாவதி குப்தா நம்ம பார்த்தோம்ல, சந்திரகுப்தா 2வோட டாட்டரு, இவங்க வந்து வக்கட்டகாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வக்கட்டகாஸ் வந்து குப்தாவுக்கு கண்டெம்ப்ரரி, ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் வக்கட்டகாஸ் பற்றி நான் இன்னும் உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. லைட்டாக ஒரு ஃபவுண்டரு லாஸ்ட் ராஜா, குப்தாவுக்கு கண்டெம்ப்ரரி, இவ்வளோ லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வக்கட்டகாஸ் பற்றி. ஸோ இந்த பிரபாவதி குப்தாவுமே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் தானமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டைம் பீரியடில் வந்து உமன்ஸ் கிட்ட வந்து லேண்ட் ரைட்ஸ் அவ்வளோ இருந்தில்லை. ஓகேவா, இது ஒரு எக்ஸப்ஷன். ஸோ பிரபாவதி குப்தா வந்து ஒரு ராணி, சந்திரகுப்தா 2வோட பொண்ணு. ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு ராஜாவோட பொண்ணு ப்ளஸ் ஒரு ராஜாவோட ஒய்ஃபு அப்படி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ரைட் இருக்குது. இவங்க வந்து ஒரு எக்ஸப்ஷனல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டை தானமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பிரபாவதி குப்தா வில்லேஜ் ஆஃப் ஏ தாங்குனா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபாவதி குப்தா அண்ட் வில்லேஜ் ஆஃப் ஏ தாங்குனா. ஸோ இதில் வந்து பிரபாவதி குப்தாவோட ஒரு அந்த காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில். ஸோ என்னன்னு பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரபாவதி குப்தா பற்றி கேட்கலாம். பிரபாவதி குப்தா கமெண்ட்ஸ் த கிராம குட்டும்பினாஸ். ஸோ இப்போ இந்த கிராம குட்டும்பினாஸ்னால் என்னன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் ஆர் ஏ பீசன்ட் லிவிங் இன் ஏ வில்லேஜ். டீட்டெயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க கமாண்ட் அதிகாரம் போட்டிருக்குது யாருக்கு, கிராம குட்டும்புகாஸ், அங்கே இருக்கிற பீசன்ட் இல்லைன்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கு. என்னன்ட்டு இந்த மாதிரி டொனேட்டிங் திஸ் வில்லேஜ் டு ஆச்சாரியானா டீச்சர். ஸோ யார் டீச்சராக இருந்தாங்க, பிராமன்ஸ் தான் டீச்சராக இருந்தாங்க. ஆச்சாரியா சன்னலாஷமீன். ஸோ பேர் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் வரல, சன்னலாஷமீன். ஸோ இந்த பேரும் கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டாக ரிவிஷனுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து தானமாக இதை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அக்ரஹாரான்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த லேண்டுக்குள்ளே வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த லேண்ட் வந்து முழுக்க அவங்களுக்கு சொந்தம். வில்லேஜ் லேண்டு கூட இல்லை, ஒரு வில்லேஜே வந்து தானமாக கொடுத்துருக்குறது. ஸோ அந்த ஊருக்குள்ளே வந்து இனிமேட்டுக்கு பிரபாவதி குப்தாவோட சேனைகள் வந்து போகிற மாதிரி இல்லை, டேக்ஸ் வசூல் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ அந்த வில்லேஜில் தங்கம் புதையல் கிடைச்சாலும் அது ஆச்சரியாவுக்கு தான் சேரும். அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சம்மந்தமான இருக்கட்டும் ஆச்சரியாவுக்கு தான் போவோம். அங்கே அனிமல் எதனா விலங்கு இருந்தாலும் அது அவங்களுக்கு தான். ஸோ எல்லா விதமான ரைட்டுமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ளவர் வந்தாலும் அவங்களுக்கு தான், மில்க் வந்தாலும் அவங்களுக்கு தான், ஹிடன் ட்ரெஷர் எதனா கிடைச்சாலும் அவங்களுக்கு தான், எதனா டெபாசிட் கிடைச்சாலும் அவங்களுக்கு தான், எதனா மினரல்ஸ் கிடைச்சாலும் ஐரன் கீரன் எது கிடைச்சாலுமே ஆச்சாரியாவுக்கு தான் சொந்தம். இனிமேல் அந்த வில்லேஜுக்கும் பிரபாவதி குப்தா ஆகிற எனக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. என்னோடய சாசனை யானையோ ஆணை எதோ சொல்லுவாங்கள்ல அந்த பாகுபலியில். ஸோ அந்த மாதிரி இவங்க கொடுத்துட்டது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு வில்லேஜோட பவர் வந்து ஆச்சாரியாக்கிட்ட போயிடுச்சு. ஸோ பவர் வந்து இதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்துக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி லேண்டு தானம் பண்ணிகிட்டே இருக்கிறதால என்ன ஆகுனா, ராஜ்யத்தோட பவர் வந்து வீக் ஆகிடும். ஒரு 10 வில்லேஜ் தானமாக கொடுத்துட்டா ஒரு 10 வில்லேஜோட பவர் போயிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆகிட்டு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, குப்தாவோட டிக்ளைனுக்கு இந்த மாதிரி லேண்ட் கிராண்ட்ஸ் ஃபிடியூட்டரிஸ் லேண்ட் கிராண்ட்ஸில் ஃபிடியூட்டரிஸால் தான் வந்து இதாச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அக்ரஹாரானா வந்து லேண்ட் கிராண்டட் டு பிராமன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க, சாமந்தாஸ் பற்றி. பேஸ்ட்ரலிஸ்ட், ஃபிஷர் ஒர்க்ஸ், ஹண்டர் கேதரர், செமி செடிமெண்ட்ரி, ஆர்டிஷன் அண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ், ஜெனரல் சர்ச் குரூப் டு நாட் கீப் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சாமந்தாஸ் பற்றி நம்ம பார்த்தோம். என்ன சாமந்தாஸ்னால், இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல்ஸ் மாதிரி. இவங்க வந்து ஒரு லேண்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேஸ்ட்ரலிஸ்ட், இந்த ரியரிங் பண்ணுறவங்க, ஃபிஷர் ஹோக்ஸ், ஹண்டர் கேதரர் பண்ணுறவங்க, இவங்கள பற்றியெல்லாம் வந்து நம்மளுக்கு டீட்டெயில் வந்து ஜாஸ்தி தெரியலன்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ டவுன்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. திருப்பி பாருங்கள், அதே மகாஜனபதாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சுற்றி வலிச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 12th படிக்கிற பசங்களாம் இதை
படித்தாங்கன்னா மண்டே குழம்பு போய்டும் அவங்களுக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க, திருப்பி அதே 6th centuryயில் மகாஜனபதாஸ் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஸ் எல்லாம் இதாச்சு. ஸோ இந்த பாட்லிபுத்ரா, உஜ்ஜயினி, புகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரிவரைன் ரூட்ஸ், லேண்ட் ரூட்ஸாக இருந்துச்சு ட்ரேடுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மதுரா வேர் பஸ்ட்லிங் சென்டர் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஞாபகம் வச்சுக்க, மதுரா வந்து பஸ்ட்லிங்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியலாக, கல்ச்சுரலாக, பொலிட்டிக்கலாக வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எ பாட்லிபுத்ரான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, பாட்லி கிராமன்ட்டு இருந்துச்சு, நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து உதயன்ன்றவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறது. எங்கேருந்து ராஜ்கிரஹான்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது இதை பாட்லிபுத்ரான்ட்டு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து போக போக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவான் ஜாங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹுவான் சாங்னாலும் ஒன்று தான், ஜுவான் ஜாங்னாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஹுவான் சாங் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஹர்ஷவர்தன டைம் பீரியடில் வருவாங்களே, அவங்களும் ஒன்று தான், இந்த ஜுவான் ஜாங்கும் ஒன்று தான். ஸோ நம்ம கூட பார்த்தோம்ல, லேட்டராக வந்து கனோஜோட இம்பார்ட்டன்ஸ் டெவலப் ஆகிடும். கனோஜுக்காக சண்டை போடுவாங்க, கனோஜ் ட்ரையாங்கல் பார்த்தோம். கனோஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலாஸ், குர்ஜர் பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ். ஸோ இந்த ட்ரையாங்கல் நம்ம பார்த்தோம்ல, ஸோ இப்படிக்கா வந்து பாலாஸ், இப்படிக்கா வந்து ஜிபி குர்ஜர் பிரதிஹாராஸ், இப்படிக்கா வந்து ராஷ்டிரகூட்டாஸ். ஸோ இப்போ என்னோடய பழைய கிளாஸ் எல்லாம் பார்த்தவங்க யோசிப்பாங்க, ஓ கரெக்ட் புரியுதுன்னுட்டு. அதே நியூ வியூவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து அப்படியே தலைக்கு மேலேருந்து போயிடும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் வந்து என்னோடய அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல் ப்ளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அர்பன் பாப்புலேஷன் அண்ட் இலைட் கிராஃப்ட் பர்சன்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, கிங் அண்ட் ரூலிங் எலைட்ஸ் லீவ்ட் இன் 45 cities. ஸோ இந்த ராஜாங்க, இந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம்மா. ஸோ என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சில சைட்டை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தோம். ஒரு சில சைட்டில் இப்போ ஜனங்க வீடு கட்டிட்டாங்க. இப்போ அந்த ஜனங்களை துரத்திட்டு இப்போ ப்ரெசென்ட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதை தோண்டி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் தோண்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நம்ம வீட்டில் டெய்லி நம்ம பெருக்கிறோம்ல, எதுக்கு பெருக்கிறோம், தூள் வருதுன்னுட்டு. ஸோ ஒரு நாள் 2 நாளைக்கே தூள் வருதுன்னா 1000 வருஷமாக எவ்வளோ மண் வந்திருக்கும். ஸோ அது வந்து மூடிட்டு இருக்கும். ஓகேவா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போ ப்ரெசென்ட் வந்து எல்லாம் வீடு கட்டிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லா இடத்தையுமே வந்து தோண்டி பார்க்க முடியல. ஸோ கிடைச்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம தோண்டி பார்த்தோம். ஸோ என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல வந்து நார்த்தன் பிளாக்வேர் யூஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்கிறேன். பாலிஷ் டேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாட்ரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பவுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த மகாஜனபதாஸ் டைம் பீரியட் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2nd century BCயில் வந்து ஒரு சில சின்ன சின்ன இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து இந்த டோனர்னால் இந்த தானமாக தருவாங்கள்ல, அது ரிலேட்டடான விஷயம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லைட்டாக டெல்லர்ஸ் அபவுட் பீப்புள் ஹூ லிவ்ட் இன் டவுன், வாஷிங் ஃபாக்ஸ், வீவர்ஸ், ஸ்க்ரைபர்ஸ், கார்பெண்டர்ஸ், பாட்டர்ஸ், கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித். ஸோ இவங்க பற்றியெல்லாம் லைட்டாக தெரிய வருது. கில்ட்ஸ் பற்றியெல்லாம் கூட நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கில்டுனால் வந்து என்னென்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கில்டுனா வியாபாரிகளோட சங்கம். இதை தான் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மணி கிராமம், சுதேஷி, நானாதேஷி இதெல்லாம் நம்ம படித்தால. ஸோ கில்ட்ஸ், ஷ்ரேனிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறது. இவங்களுமே வந்து தானம்லாம் பண்ணியிருக்காங்க. தானத்தில் வந்து இவங்க பேரெல்லாம் கூட மென்ஷன் ஆகிருக்கு. நம்ம பார்த்தோம்ல, புத்திசம் சாப்டர் படிக்கும்போது சாஞ்சி ஸ்தூபாக்குமே வந்து ஒரு ஐவரி கில்டு வந்து டொனேஷன் பண்ணாங்கன்ட்டு யூபிஎஸ்சியில் கேட்டாங்க இந்த கொஷனை. CAPF நினைக்கிறேன், சேம் அப்படியே எடுத்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ எல்லாம் இம்பார்ட்டண்ட். NCERT வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ட்ரேட் இந்த சப்கான்டினென்ட் அண்ட் பியாண்ட். ஸோ சப்கான்டினென்ட் விட பியாண்ட் ட்ரேடு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரோமன் ட்ரேடை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அரேபியன் சீலேருந்து ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, ஸோ சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெட்லர்ஸ் இருந்தாங்க. பெட்லர்ஸ்னால் ஹூ ப்ராபப்ளி ட்ராவல்ட் ஆன் ஏ ஃபுட். ஸோ வெறும் காலில் வந்து நடந்து போயிடுறது. ஒரு சிலர் இருப்பாங்களே, இன்றைக்கி வந்து நம்ம எதனா அட்வென்ச்சரஸாக பண்ணணுன்னுட்டு ஸோ என்ன பண்ணுவாங்க, ஊரை சுற்றலான்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து மர்ச்சன்ட்ஸு வியாபாரம் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ நம்ம பார்ப்போம், இந்த ட்ராவலர்ஸ் ஒரு சாப்டர் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டுருப்பாங்க, பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூட ப்ரெசன்ட் டே பண்ணுறாங்களே, எங்கன்னா போயிட்டு ஹாய் நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போது அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம், இங்கே நீங்கள் பாருங்கள் தண்ணி இருக்குது,
பின்னாடி ஸ்டாச்சு இருக்குன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க அந்த டைம்லையுமே. வியாபாரத்துக்காகவும் போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். கார்வானாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா கேங்காக போவாங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. நிறைய படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, 4-5 மாட்டு வண்டி ஒன்றா போவோம், பாட்டு பாடினே போவாங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வியாபாரிங்களுமே இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ராபரிஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த டைம்லையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தாங்க. ஹைவே ராபரிஸ், ஃபாரஸ்ட் ராபரிஸ், நிறைய ராபரிஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ தமிழ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு இந்த மர்ச்சன்ட்ஸ் பேரெல்லாம். ஸோ டிசிக்னேட்டட் ஆஸ் மசாட்டுவன் இன் தமிழ், செட்டிஸ், சாத்வானாஸ் இன் பிராக்ரிட்ஸ். ஸோ மசாட்டுவன் தமிழில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மர்ச்சன்ட்ஸ் தமிழில் வியாபாரிங்க. மசாட்டுவன், செட்டிஸ், சாத்வானாஸ் இவங்கெல்லாம் வந்து பெரிய ரிச்சாக இருந்திருக்காங்களாமா, நல்லா வியாபாரம் பண்ணி. ஸோ சால்ட்டு, கிரெயின், கிளாத்து, மெட்டல், ஸோ இதெல்லாம் இவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரோமனில் வந்து பெப்பரெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டில் இருந்திருக்கு. ஸோ ரோமன் எம்பையர்லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, கோல்டு காயினை கொடுத்துட்டு பெப்பரை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ யவன பிரியான்ற இதுவும் நம்ம படிச்சிருப்போம். பெப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா யவன பிரியான்ட்டு சொல்லுவாங்க. இந்த கேபிசி கौन बनेगा கரோட்பதி அதுலேயுமே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் மலபார் கோஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. பெரிப்ளஸ் ஆஃப் ஏ எரித்தேரியன் சி புக்கு பேர். இது யார் எழுதுனதுன்னு தெரியல. இது ஒரு க்ரீக் சைலர் எழுதுனதானா. இந்த எரித்தேரியன் சீனா வந்து பார்த்திங்கன்னா மெடிடேரியன் சீன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எரித்தேரியன் சீனா மெடிடேரியன் சி இப்போ இருக்குல்ல, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இவ்வளோ ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், இதெல்லாம் பார்க்காதீங்க எக்ஸ்ட்ரா. காயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச்மார்க் காயின் வந்து வெளியிட்டாங்க மகாஜனபதாஸ் டைம் பீரியடில், சில்வர் அண்ட் காப்பரில். ஞாபகம் வச்சுக்கோங்க. போக சில்வர் காயினை வந்து கர்ஷு பனான்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டண்ட்டு. மர்ச்சன்ட்ஸ், பேங்கர்ஸ் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் காயினை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் கில்டுமே வந்து பார்த்திங்கன்னா காயினை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. காயின்ஸில் நேம் எல்லாம் கூட அடிக்க ஆரம்பித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் கூட வந்து இண்டோ க்ரீக் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். நேம் அண்ட் இமேஜை வந்து இண்டோ க்ரீக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. குஷான் ஹவவர் இஷ்யூட் த லார்ஜஸ்ட் ஹோல்ட்ஸ் ஆஃப் எ கோல்டு காயின். ஸோ குஷான் லார்ஜஸ்ட் ஹோல்ட் ஆஃப் கோல்டு காயின் வித் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறது. ஸோ இந்த டாட்டா கனிஷ்க் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்ல, கனிஷ்க் வந்து யாரோட பேர், குஷான் ரூலர் பேர் தானே கனிஷ்கா. ஸோ டாட்டா கனிஷ்கானா கோல்டோட குவாலிட்டி. ஸோ டாட்டா கனிஷ்க்கு பேர் நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க குஷான் இஷ்யூ பண்ண கோல்டு காயின் வந்து அவ்வளோ குவாலிட்டியான கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணது கோல்டு காயின் வந்து இண்டோ க்ரீக்ஸ், ஞாபகம் வச்சுக்கங்க. ரோமன் எம்பையர் அண்ட் பார்த்தியன் ரூலர் ஆஃப் ஈரான். ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கும் ட்ரேடில். கண்டெம்பரரி இவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் கோல்டு காயின்ஸ் வந்து நிறைய நம்ம இந்தியாவுக்கும் வந்திருக்கும். ரோமன் காயின்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம டிஎன் புக்கில் வந்து டீட்டெயிலாக படித்தோம். இதை செப்பரேட்டாகவே வீடியோ போட்டேன், ட்ரேட் வித் ரோமன் எம்பையர்ன்ட்டு, நீங்கள் போய் பார்க்கலாம். காயின்ஸ் வேர் ஆல்சோ இஷ்யூட் பை ட்ரைபல் ரிப்பப்ளிக்ஸ் லைக் யஹூதேஸ். இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம எந்த புக்லையுமே பார்க்கல நம்ம இதுக்கு முன்னாடி. ஸோ யஹூதேஸ், ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரைபல் சீஃப்னால் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன். ட்ரைபல் ஹெட் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜனில் இருந்திருக்காங்களாமா. தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பர் காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ யஹூதேஸ் இங்கே எந்த ரீஜனில் இருந்தாங்க, பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இவங்க ட்ரைபல் ரிப்பப்ளிக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஸ்பெகுலேட்டர் கோல்டு காயின்ஸ் வேர் இஷ்யூட் பை குப்தாஸ். த அர்லியஸ்ட் இஷ்யூ ஆர் ரிமார்க்கல் ஃபார் தர் பியூரிட்டி. ஸோ இவங்களோட பியூரிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சாமா. குப்தாஸ்க்கு அப்புறமா வந்து கோல்டு காயின் டிக்ளைன் ஆகிடும். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக புரிய வரும். குப்தாஸ்க்கு அப்புறமா கோல்டு காயின் டிக்ளைன் ஆகிடும். 6th century onwards ஃபைன்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வேர் டேப்பர் ஆஃப். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். இதுக்கெல்லாம் நிறைய ரீசன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக் வந்து மூழ்கிடுச்சு, அதனால கோல்டு காயின்ஸ் கொடுக்கல. ஒரு சிலர் கோல்டு காயினை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கினாங்க. ஸோ வீட்டில் பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம்ல, பிளாக் மணி பாத்ரூம் கீழே வைக்கிறது, டெரஸ் மேலே வைக்கிறது, டேங்க்கு கீழே வைக்கிறதுனாலாம் பண்ணுறாங்கல்ல பிளாக் மணியை. ஸோ அந்த மாதிரி கோல்டு வந்து பதுக்கி வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதான் ட்ரேடு வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு, ரோமன் ட்ரேடு, அதனால கோல்டு காயின் வரல. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கினாங்க. ஹோல்டுனா சேர்த்து வைக்கிறது, பானையிலலாம் போட்டு பூமிக்குள்ளே பச்சிடுவாங்கல்ல,
நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்டோரியிலலாம். வீடு கட்ட மண்ணு தோடினா பானையில் தங்கம் கிடச்சிச்சின்ட்டு ஊருக்குள்ளே யாருன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் கூட நிறைய யோசிப்பேன், சே நம்மளுக்கும் ஒரு பானை கிடச்சா நல்லாயிருக்கும்னுட்டு சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கினாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ 7th ஒரு டாபிக் கொடுத்துட்டு பேக் டு பேசிக்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி டிசிஃபர் பண்ணோன்னுட்டு. ஸோ எப்படி டிசிஃபர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, இந்த ஸ்கிரிப்ட் இப்போ இருக்கிற மாடர்ன் ஸ்கிரிப்டில் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்காமா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பிரம்மி ஸ்கிரிப்டு, இது ஹிந்தி. ஸோ நம்ம சின்ன வயசில் ஹிந்தி படிச்சிருக்கோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கா, இது வந்து பார்த்திங்கன்னா சா, டா. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுது பாருங்கள், மா, ரா. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுது. மேட்ச்னால் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை, இதிலேருந்து இது வந்துச்சு, இதிலேருந்து இது வந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு வந்து ஒரு இப்படி கோடு போட்டால் சேம் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம், இது கொஞ்சம் இப்படி சுற்றி இப்படி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்காலரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கண்டெம்ப்ரரி பெங்காலியன் தேவநாகரி ஸ்கிரிப்டெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு இந்தியன் பண்டித்தை வந்து உதவிக்காக கூப்பிட்டுருக்காங்க. நான் சொன்னல, ஏன்னா அந்த டைமில் வந்து பிராமின்ஸ் தான் வந்து எஜுகேட்டடாக இருந்தது, ரியாலிட்டி அதுதான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ரிசர்வேஷன், ஜென்ரல்ஸ்க்கு ரிசர்வேஷன் எல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த டைம் பீரியடில் அவங்களோட ஒரு மோனோபொலி மாதிரி வந்து இருந்துச்சு எஜுகேஷனில். ஸோ ஜேம்ஸ் பிரின்சப் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க அசோகாவை. அதே கொடுத்துருக்காங்க. திருப்பி கரோஸ்தி பற்றி கொடுத்துருக்காங்க. கரோஸ்தி ஞாபகம் வச்சுங்க, பர்ஷியன் கொண்டு வந்தது. திருப்பி சொல்கிறேன், பர்ஷியன் கொண்டு வந்தது. இன் நார்த் வெஸ்ட் காயின்ஸ் இண்டோ கிரீக்கில் இந்த கரோஸ்தி ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஏவும் பார்த்திங்கன்னா இந்த அப்போலோ டோட்டஸ் வருதுல்ல, அதுக்கு ஏ வச்சு இவங்க ஒரு சில விஷயத்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டீட்டெயிலாக போகிறது வேணாம். இந்த ஏ வந்து கரோஸ்தியும் ப்ராக்டிட்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்களாமா, என்ன சொல்ல வராங்க அப்படி தான். இந்த ஆர்டர் ஆஃப் ஏ கிங்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் அசோகா தேவநம்பியானா வந்து ஃபஸ்ட்டு அசோகா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அசோகா வந்து என்ன சொல்லியிருக்கிறதுனா, அவங்களோட கல்வெட்டில் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து ஒரு ரிப்போர்ட்டரை தனியாக அப்பாயிண்ட் பண்ணல, நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஜனங்களோட எல்லா அப்டேட்டுமே எனக்கு அப்டேட் பண்ணோம். ஸோ நான் வந்து குளிச்சுன்னு இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணோம், நான் எங்கன்னா ட்ராவல் பண்ணியிருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணோம், எல்லா டைம்லேயுமே எனக்கு அப்டேட் பண்ணோன்னுட்டு. ஸோ அசோகா வந்து என்ன சொல்கிறது, வேறு நோ ரெகுலர் ரிப்போர்ட்டர். ஸோ அதனால் நான் பதிவேதிகாவை அப்பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது இம்பார்ட்டன்ட். பதிவேதிகா யார், ரிப்போர்ட்டர். இவங்க வந்து எல்லா விதமான டீட்டெயிலுமே எனக்கு சொல்லணும். வெதர் ஐ ஈட்டிங், நான் சாப்பிட்டுன்னு இருந்தாலும் எனக்கு வந்து ஓடி வந்து டக்குன்னு சொல்லிடணும். நான் பெட்ரூமில் இருந்தாலும் என்னை வந்து எழுப்பி சொல்லணும், பாத்ரூமில் இருந்தாலும் என்னை எழுப்பி சொல்லணும், நான் மாட்டு கொட்டாயில் இருந்தாலும் என்னை எழுப்பி சொல்லணும், நான் பேலிங் குயின் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாலும் எனக்கு சொல்லணும், கார்டனில் இருந்தாலும் சொல்லணும், எதுவாக இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டர் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் மூலமாக கொடுக்கலாம். பதிவேதிகாஸ் ஷுட் இன்ஃபார்ம் மீன்ஸ் இந்த மாதிரி எதனா டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஷின் பண்ணுற மூடில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இதுங்க ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இன்னும் 3 பேஜ் தான் இருக்குது. நானும் வந்து இது ரொம்ப நாள் ஆச்சு படித்து. ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஃப்ரம் இன்ஸ்கிரிப்ஷன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, நேம் ஆஃப் த ரூலர் இஸ் நாட் மென்ஷன். ஸோ இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராப்பராக மென்ஷன் ஆயிருந்தில்ல எல்லா இடத்துலையுமே, தேவநம்பியா பியாதர்சின்னு தான் மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இதை எப்படியோ கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி தேவநம்பியா பியாதர்சி தான் வந்து அசோகான்ட்டு. ப்ளஸ் எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்லையுமே கண்டென்ட்டு, ஸ்டைலு, லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து மேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அது வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா கஷ்டம் இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா சேம் ரூலர் தான், அசோகா தான் தேவநம்பியா அப்படின்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அசோகா கிளைம்ஸ் தட் அர்லி ரூலர் ஹாவ் நோ அரேஞ்ச்மெண்ட் டு ரிசீவ் ரிப்போர்ட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரூலர் வந்து ரிப்போர்ட்டர்ஸை விற்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ இது உண்மையாக பொய்யான்னு வந்து எல்லாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டோரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிபடி. ஸோ இப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷனெல்லாம் வந்து நிறைய லொக்கேஷனில் இருக்குது. பிராகிருத் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, பிரம்மி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. இப்போ ஹிஸ்டோரியனுக்கு என்ன டவுட்னா, இப்போ இவ்வளோ இடத்துல வச்சுருக்காங்கன்னா அப்போ எல்லாருக்குமே படிக்க வந்துட்டுருந்துச்சா? இப்போல்லாம் நம்ம பார்ப்போம்ல எவ்வளோ பேர் லிட்ரஸி இருக்காங்க, லிட்ரஸி ரேட் எவ்வளோ இந்தியாதுன்னுட்டு. ஸோ அப்போ அசோகா கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்கன்னா அப்போ எல்லாருக்குமே படிக்க வந்துட்டுருந்துச்சா? அப்போ எல்லாருமே அவ்வளோ படிச்சிருந்தாங்களா?
எல்லாருக்குமே வந்து அந்த கல்லை படித்து புரிஞ்சுக்கல அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சா அப்படின்ட்டு வந்து ஹிஸ்டோரியன்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. பட் அது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து தெரியாது. பாருங்கள், எவ்ரிபடி த்ரூ அவுட் த சப்கான்டினென்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிராக்ரித் யூஸ்ட் இன் பாட்லிபுத்ரா. இது வந்து இன்னும் கொஷனாகவே இருக்குது, யாருக்குமே தெரியல. வைல் அசோகான் இன்ஸ்கிரிப்ஷன் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் ப்ரெசன்ட் ஒரிசா டிஃபிக்டிங் இஸ் ஆங்குவேஷ் மிஸ்ஸிங். இதெல்லாம் என்ன எடுங்க. ஸோ இப்போ லிமிட்டேஷன் என்ன, ஒரு இன்ஸ்கிரிப்ஷனோட லிமிட்டேஷன் என்ன, இது வந்து நல்ல கொஷன். ஓகேவா, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இது டெக்னிக்கல் லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது, ப்ராப்பராக இருக்காது. இது வந்து கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம், நிறைய டேமேஜ் ஆகிட்ருக்கும். நம்ம வெதரிங் எல்லாம் பார்த்தோம்ல, ராக் வெதரிங். ஸோ நிறைய டேமேஜ் ஆகிட்ருக்கும், லெட்டர் ஒரு சிலது மிஸ்ஸிங் ஆகிட்ருக்கும். இது வந்து ஈஸி இல்லை எக்ஸாக்ட் மீனிங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, எக்ஸாக்ட் மீனிங் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தேவநம்பியா பியதசி தேவநம்பியான்னு தான் எழுதிருக்கு. இப்போ தேவநம்பியா தான் அசோகான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு கல்லில் வந்து தேவநம்பியா கூடவே அசோகான்னு எழுதியிருக்கு, அதனால் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து ஈஸி இல்லை, ஸ்பெசிஃபிக் டு அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் ஏ டைம். ஸோ ஒரு சில விஷயம் வந்து அந்த பிளேஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை ஹோலாக நினச்சிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மகதாவில் வந்து ஜனங்க எல்லாம் பணக்காரங்களாக இருந்தாங்கன்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. பட் அதில் மகதான்னு மென்ஷன் ஆகலை. மகதாவில் இருக்கிற ஒரு கல்லில் ஜனங்க பணக்காரங்களாக இருந்தாங்கன்னு இருக்குது. இப்போ எங்கே இருக்கிற ஜனங்க, மகதாவில் இருக்கிற ஜனங்களா, மகதாவில் இருக்கிற சிட்டிக்குள்ளே இருக்கிற ஜனங்களா, இல்லை அந்த ஒரு சின்ன ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஜனங்களா, இல்லை ஒரு தெருவில் இருக்கிற ஜனங்களா, நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம். ஒரு சிலது வந்து நாட் சர்வை, ஒரு சிலது கிடைக்காமே போயிடுச்சு, கிடைச்சாலும் உடஞ்சி கிடிஞ்சி பாதி ஃப்ராக்ஷனாக தான் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். ஸோ இந்த சாப்டர் வந்து பார்க்கலாம் சிம்பிள். பட் இந்த சாப்டர் வந்து எப்போ புரியும்னா, நீங்கள் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நம்ம டிஎன்ஆர்எஸ் சர்மாலேருந்து முடிச்சிருந்தா தான் இது புரியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 12th ப்ரிப்பேர் பண்ண புக்கு இதில். ஸோ இதில் வந்து டீப்பாக வந்து அவங்க போகல, ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு, மகாஜனபதாஸ் உருவாச்சு, விவசாயம் டெவலப் ஆச்சு, லேண்டு கிராண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ சந்திரகுப்தாவே தெரியாது நிறைய பேருக்கு ப்ராப்பராக. ஸோ ஓகே, நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.